கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதல் இரவு ஜெபத்தில் உங்களோடு நிற்பது எனக்கு மகிழ்ச்சி. இ மைனர். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்தர் நீரே ஆறில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பரலோகில் நான் சேர வழியானீரே, என் இரட்சகா என் தேவா. என் இரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா தேவா. எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் எங்கள் உலகம், நீர்தான் எங்கள் உயிர், நீர்தான் எங்கள் நம்பிக்கை. இப்படிப்பட்ட ஒரு உறவின் தெய்வத்தை எங்களுக்கு கிருபையா தந்தீங்களே, இந்த சிலாக்கியத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த இரவு ஜெபத்திலும் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. ஒரு நிமிடம் உங்கள் பாதத்தில் நாங்கள் செலவு பண்ணாலும் அதற்கான பலனை எங்களுக்கு கொடுக்கிறவருப்பா. எங்களை வெட்கப்படுத்த உங்களுக்கு தெரியாது, எங்களை ஏமாற்ற உங்களால் முடியாது. அத்தனை நல்ல ஆண்டவர். எத்தனை ஜெபங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறீங்க, எத்தனை 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 ஜெபங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆண்டவரே. அதனால தான் ராத்திரியாக இருந்தால் கூட நாங்கள் ஓடி வர்றோம். ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் ஓடி வர்றதை விட உங்கள் கூட நேரம் செலவழிக்கணும்னு ஓடி வர்றோம் ஆண்டவரே. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க கூட இந்த இரவு நேரம் பேசுங்கப்பா. உம்முடைய பரலோகத்தின் சத்தம் புறப்பட்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தத்தை தடை செய்ய எத்தனைக்கும் அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்குள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம்தான். ஆமாம், நெகேமியாவின் புத்தகத்திற்கு நாம் வருவோம். நெகேமியாவின் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரத்தில் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்.
அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஆமென். நெகமியா சொல்றாரு, ஜெபிக்கிற மனிதன் சொல்றாரு, ஒரு பாரமுள்ள ஜெப மனிதன் சொல்றாரு, தேவ சமூகத்தில் நிற்கிற மனிதன் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? சங்கடம் கொடுக்கிற சன்பல்லாத்து, தொல்லை கொடுக்கிற தோபியா. செபிக்கிற மனுஷன் இருந்தா, செபிக்கிறதுக்கு ஒரு நெகமியா இருந்தா, சங்கடம் கொடுக்க ஒரு சன்பல்லாத்து இருப்பான், தொல்லை கொடுக்க ஒரு தோபியா இருப்பான். தோத்துறான். இவங்கெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஜெப வாழ்க்கையே பெருகும். அல்லையா சொல்லுங்க. சங்கடம் இல்லைன்னா ஜெபம் பண்ண மாட்டோம்ல. தோத்துறான். லெந்து காலம் பார்த்தீங்களா? ஆமாம், அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்க. ஆமாம், நல்லது. அல்லையா சொல்லுங்க. அவரை சிலுவையில் அறைய போய் தான் நம்மளாம் அங்கே இருக்கோம். அதனால் பாடுகள், உபத்திரவங்கள் அதெல்லாம் இருக்கும். அது இருந்தால் தான் ஜெயிப்போம். ஜெயிக்கும்போது ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னா சுவராசியமாக இருக்காது. வில்லை 4 பேர் இருந்தால் தான் ஹீரோவுக்கு மவுசு. அல்லையா சொல்லுங்க. இல்லைன்னா அது என்ன, சும்மா தோத்துறான். இங்கே நெகேமியா அவரு பாரத்தோட ஜெபிச்சு தரிசனத்தோட அலங்கத்தை கட்டணும்னு எழும்பி செயல்படுறாரு. ஒரு குரூப்பு தோத்துறோம் அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிது. அதுலேயும் சொல்கிறான், நாங்களும் உங்கள் கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்றான். சில ஆளை சேர்த்துக்கலாம், சில ஆளை சாகிற வரைக்கும் சேர்த்துக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. நான் பைபிள் இருந்து சொல்கிறேன். ஆமேனா? இப்போ அந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 40ஆம் வசனத்துக்கு பிறகு எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்துக்கு ஏறி போகிறாரு. உங்களை பார்த்தா இருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறிய. தோத்துறான். இருக்கும் போல் அவர் என்ன பொய்யா சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி போகிறாருல்ல. ஏங்க ராத்திரி ஜெபங்க கொஞ்சம் கூட மாட ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆள் அப்பப்போ பார்த்துக்கங்க. தோத்துறான். அப்போ அவரு பெரிய பெருமழையை பார்க்கணும்னு சொல்லி மலை மேலே ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாரு. போகிறவர் ஒருத்தனை கூட்டிகிட்டு போகிறாரு, ஒருத்தனை வெட்டிட்டு போகிறாரு. தோத்துறான். யாரை வெட்டுறாரு? ஆகாப்பை வெட்டுறாரு. நீ சாப்பாட்டுறாம, நீ போஜனபானம் பண்ண போ. ஆமாம், உன்னை கூட்டு போனால் வேலை நடக்காது. தோத்துறான். உனக்கு சோறு. பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து சொல்கிறாரு, நீ என் கூட ஏறு. அல்லையா சொல்லுங்க. அவனுக்கு சோறு, நீ என் கூட ஏறு, மலை மேலே ஏறு. அப்போ கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தன், கரெக்டாக வெட்டி விடுறதுக்கு ஒருத்தன். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெட்ட வேண்டிய விஷயங்களை, அது உறவாக இருந்தாலும் நபராக இருந்தாலும் சுபாவமாக இருந்தாலும் வெட்டியே ஆகணும். ஒட்ட வேண்டிய நபரோடு ஒட்டியே ஆகணும். என்ன சொல்ல வருகிறார் இவர்? அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆமாம், மருமலைக்கு யாசனார் போகும்போது 9 பேரை விட்டுட்டு போயிடலையா? 3 பேரை மட்டும் கூட்டுட்டு போகலையா? கெத்செமனேயில் கூட அந்த 9 பேரை ஒதுக்கி வச்சுட்டு 3 பேரை மட்டும் நெருக்கமாக கூட்டு போகலையா? நீங்கள் ஆமீன் அடுத்த வாரம் சொல்லுவீங்களா? தோத்துறோம். இந்த ஆமீன் கேட்டுலாம் சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் உங்களை பற்றி ஊரில் உலகத்தில் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தூத்துக்குடியில் ஒரு குரூப்பு பயங்கரமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரே திங்கக்கிழமைனா ஜெபமாகவே இருக்குது. அது ராத்திரி ஜெபமாக பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு போகிற இடமெல்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காதீங்க. பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆமீன் சொல்லுங்கள். அப்புறம் நான் போய் வேறு மாதிரி ஏதாவது சொல்லிட போகிறேன். அல்லையா? அப்படியே கூட மாட வரணும். வார்த்தையெல்லாம்
ரசிச்சு கேட்கணும். எனக்கெல்லாம் அது பிரசங்கம் பண்றதா இருந்தாலும் சரி, பிரசங்கம் கேட்கறதா இருந்தாலும் சரி, வார்த்தைனா கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி தான். இருக்கீங்களா? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தோத்துறோம். ஆமாம், அப்படியே பழகிட்டு. அதானே வாழ வச்சிருக்கு, அதானே உயர்த்தி வச்சிருக்கு. ஆமாம், அதனால் ஆமென் சொல்லுங்க. இங்கே சன்பல்லாத்தும் தொபியாவும் நாங்களும் சேர்ந்துக்கிறோம். ஆத்தாடி சொல்லி முடிஞ்சு உங்களை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் இங்கிட்டு கூடிய அலங்கத்தை கட்ட. அவன் சொல்கிறான், தோத்துறான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எங்களுக்கு தெரியும், நாங்கள் எழுந்து கட்டுவோம். என் கூட தரிசனத்து கூட தேவனோட திட்டத்தோட நிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இங்க இருக்கு. தோத்துறான், நாங்கள் எழுந்து கட்டுவோம். இதுல சன்பல்லாத்துக்கெல்லாம் இடம் இல்லை, தொபியாவுக்கெல்லாம் அலங்கமா வராது. தோத்துறான், வேற மாதிரி ஆயிப்போம் அப்படின்னு நெகமியா சொல்றான். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? சன்பல்லாத்து நம்ம கூட இருக்கக்கூடாது, நாமாவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நிறைய டைம் நம்ம பக்கத்தில் இருப்பாங்கன்னே தேடிட்டு இருப்போம், ஆனால் அது நாம தான்னு தெரியாது நிறைய பேருக்கு. தோத்துறான், நீ தேடியும் காணாது இருப்பா, யாருமே இல்லையே. சன்பல்லாத்து அப்படி யாருமே இல்லையே, இவர் சொல்ற மாதிரி ஒரு தொபியா கூட இல்லையே அப்படின்னு பார்த்தா, ஐயோ நீதாயா அப்படின்னு அப்புறமா தான் புரியும். அதனால நம்ம கூடவும் இருக்கக்கூடாது, அது நாமாவும் இருக்கக்கூடாது. அலங்கம் எழும்பும், எழும்பியே தீரும். எழுப்புதல் தேசத்தில் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, மலர்ந்தே தீரும். நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு என்ன சாத்தியக்கூறு? ஒரு மாதிரி அப்படி மனுஷிகமாக யோசித்து பார்ப்போமே. அவன் பாபிலோனில் இருக்கான். ஏற்கனவே யூத ஜனங்கள்லாம் சிறையிருப்பிலிருந்து இப்போ தான் போய் அங்கே எருசலேமில் கொஞ்சம் பேர் செட்டில் ஆகிருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த பாபிலோனிய தாக்கம் அவர்களை விட்டு போகலை. பாபிலோனிய பேரரசுக்கு அப்புறம் மேதிய பேரரசு, மேதிய பேரரசுக்கு அப்புறம் பெர்சிய பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசுன்னு அடுத்தடுத்த இன்னொரு பேரரசுக்கு கீழே தான் இஸ்ரவேல் மக்களுடைய, யூத மக்களுடைய நிலை அன்றைக்கு இருந்தது. ஒரு பரிபூர்ண சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவர்களுக்கு மேலே ஆளுவதற்கு வித்தியாசமான ராஜாக்கள் இருந்த காலம் அது. ரெண்டாவது, நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் படிக்கும்போது, சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பினவர்கள் அங்கே மகா பெரிய தீங்கையும் நிந்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரனா அர்த்தசாஸ்தார் ராஜாவுக்கு கீழே இருக்கிறாரு. இவர் இங்கிருந்து எருசலேமுக்கு போகணும், அதுக்கே சாத்தியம் கிடையாது. அங்க போய் அவ்வளோ பெரிய அலங்கச்சுவரை கட்டி எழுப்பணும், சாத்தியம் கிடையாது. ஆனா நம்ம பார்வையில், மனுஷ பார்வையில் சாத்தியமில்லாத ஒன்றுதான் அன்றைக்கு ஒரு ஜெப மனிதன் நெகேமியாவின் மூலம் சாத்தியமானது. உலகத்தின் பார்வைக்கு எதுவும் சாத்தியம் இல்லதான், எழுப்புதல் சாத்தியம் இல்லதான். ஏன் ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பார்வைக்கு எழுப்புதல் சாத்தியம் இல்லதான், அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க. பட் ஜெபிக்கிறவனுக்கு எழுப்புதல், எழுப்புதல், நெகேமியாவுக்கு எழுப்புதல் சாத்தியம். அத சாத்தியம்னு சொன்னா என்னவா? நெகேமியாவுக்கு எழுப்புதல். ஒரு நெகேமியா போனா எவனா இருந்தாலும் சரி, நாங்க உங்க கூட சேர்ந்துக்கிறோம், எழும்பி கட்டுவோம் என்று நல்ல வேலைக்கு தங்கள் கரங்களை திடப்படுத்துவார்கள். அவன் தான் ஜெப வீரன். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தியமே இல்லை அன்றைக்கு. ஆனால் ஜெபிக்கிற ஒருத்தன் சொல்றான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர வர
இதில் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம், இந்த 3 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா 1:11 ஜெபிப்பார். ஆண்டவரே எங்கள் காரியத்தை நீங்க கைகூடி வர பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட அழுது மன்றாடுவார் நெகேமியா. இப்போ 2:20 எதிரிகள்கிட்ட சொல்லுவாரு, ஜெபிச்சிட்டோம், கைகூடி வர பண்ணுவார் அப்படிம்பார். அல்லேலூயா சொல்லுங்க. 6:16 கைகூடி வர பண்ணிட்டார். அந்த இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று வந்துருச்சு. ஹலோ, அடைந்தாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. அழுதார், அறிக்கை செய்தார், அடைந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அழுதார், அறிக்கை செய்தார், அடைந்தார். அதான் ஜெபம் மனிதனுடைய நிலை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஜெபத்தில் அழுவான், ஆண்டவர்கிட்ட தான் அழுவான். தோத்திரம், ஆண்டவர்கிட்ட அழுவான். அழுகிறவன் அப்புறம் வெளில வந்துட்டு சொல்ல வேண்டியவட்ட சொல்லிட்டேன் போய் தோத்திரம், அவர் செஞ்சிருவார்ப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. நடந்துரும்பான்ற, கைகூடி வர பண்ணுவார்ன்ற தோத்திரம் 2 நாளே சொல்லிட்டு இருப்பான். 3ஆம் நாள் தோத்திரம் அது கைகூடியே வந்துருமா. அதுக்கு தான் பிரசன்னத்தில் ஆமேன்னு சொல்றது. நீ வாட்டுக்க பேசியா, நாங்கள் வாட்டுக்கு உட்காந்துருக்கிறோம்னா 60 வருஷம் பிரசங்கம் கேட்டாலும் அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? அது நம்ம ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன்னா, நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன், நீங்கள் தான் அந்த ஊழியக்காரன் மூலமாக இப்படிலாம் பேசுறீங்க. அப்போ பேசுறீங்கன்னா எனக்கு தானே பேசுறீங்க. ஆமேன், அல்லேலூயா. நான் தூக்குறேன், ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அப்புறம் 3 நாளில் செஞ்சிருவார். அல்லேலூயாவா? நிறைய பேருக்கு ஏன் பிரசங்கம் கேட்குறதோட சரி, அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிறது இல்லைன்னா கேட்குறதோட சரி, அவ்வளோதான். தோத்திரம், ஒரு ரியாக்ஷனே இருக்காது. தோத்திரம், நீ பேசிடுவே பார்ப்போம், எனக்கு பேசிடுவேன், நீ தோத்திரம் நான் ஆமேன்னு சொல்லிடுவேன், என்னை சொல்ல வச்சிருவேன். எம்புட்டு காலம் நான் பொருத்தனையோட இருக்கேன் தோத்திரம் அப்படின்னே இருக்கிறது. அதனால தான் நிறைய பேருக்கு அது பிரசங்கம் கேட்குறதோடு சரி, அவங்க லைஃப்பில் அது நடக்கிறது இல்லை. பாருங்க, அவன் நெகேமியா பாருங்க, ஜெபம் பண்ணிட்டேன் நான் 1ஆம் அதிகாரத்தில், அவர்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன் தோத்திரம் வர பண்ணுவார். 6:16 அதே சத்துருக்கள் பாட்டான், ஆத்தாடி அவன் ஜெபிச்ச மாதிரியே அவன் சொன்ன மாதிரியே அலங்கம் எலும்பிருச்ச. ஆமென். காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்க காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகுது. உங்க காரியம் எல்லாம் கைகூடி வரப்போகுது. எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ, எதுக்கெல்லாம் அழுதீங்களோ, எதுக்கெல்லாம் தேவன்கிட்ட தெரியப்படுத்தினீங்களோ, சகலமும் கத்தரால் கைகூடி 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 வரப்போகுது. நம்முடைய ஊழியத்துக்கு அடுத்த காரியம், குடும்பத்துக்கு அடுத்த காரியம், தொத்திரம் பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியம், வியாபாரத்துக்கு அடுத்த காரியம், ஒரு மனம் சமாதானத்துக்கு அடுத்த காரியம், ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியம், விடுதலைக்கு அடுத்த காரியம், ஆத்தும அறுவடைக்கு அடுத்த காரியம், எழுப்புதலுக்கு அடுத்த காரியம். நம்ம கண்ணீர் வடிச்சது, அழுதது, புலம்புனது சகலமும் நமக்கு இந்த இரவு கைகூடி வருகிறது. ஆமென். அழுதோம், அறிவிப்போம், அடைவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இங்க ஒரு 3 விதமான குறிப்பு தோத்திரம். இங்கன்னா இங்கே இல்லை, நான் அந்த சம்பவத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அதாவது பார்த்துட்டும் பாரப்படாத கூட்டம். சொல்லுங்களேன். பார்த்தும் பாரப்படாத ஒரு கூட்டம். பாதிப்பை கேட்டு
பாரப்படுகிற கூட்டம். சொல்லுங்களேன் அந்த வார்த்தைய. பாதிப்பை கேட்டு பாரமடைகிற பாரப்படுகிற கூட்டம். மூணாவது, பாரமுள்ளவனோடு தோள் கொடுக்கும் கூட்டம். பாரமுள்ளவனோடு தோள் கொடுக்கும் கூட்டம். ஆமா, இந்த 3 மைண்டில் பிரசங்கம் முடிஞ்சிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போல. அல்லையா சொல்லுங்க. அப்பா அது இன்னைக்கு அது வாட்டுக்கு போகும். பார்த்துட்டும் பாரப்படாத ஒரு கூட்டம். யாரை சொல்றேன்? இந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து ஏற்கனவே நெகேமியா எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாடியே 2 டீமா முன்னாடியே போயிட்டாங்க. ஒரு டீம் செருபாபேல் தலைமையில் போச்சு, ஒரு டீம் எஸ்ரா தலைமையில் போச்சு. தோத்தரம் ஏற்கனவே அவங்க போயிட்டாங்க. செருபாபேல் தலைமையில் போனவங்க விழுந்து கிடந்திருந்த இடிந்து கிடந்திருந்த ஆலயத்தை திரும்பவும் எடுப்பித்து கட்டுனாங்க. ஓகே தோதரா. அதுக்கப்புறம் அவங்க தோட்டத்தை அவங்க ஏரியாவை சுதந்திரிச்சுக்கிட்டு அதில் விளைச்சலை பார்த்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டு அங்கங்கே அப்படி 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 செட்டில் ஆகிட்டாங்க. தோதரா. இந்த அலங்கச்சுவர் அதுவும் நேச்சார் நாட்களில் இடிக்கப்பட்டது. அது அப்படியே இருக்கு, இடிஞ்சே கிடக்கு. எருசலேம் மகா பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தை சுற்றி இருந்த அலங்கச்சுவர் ஆங்காங்க இடிஞ்சு கிடக்கு. இதை பல வருஷமா செருபாபேல் காலத்திலிருந்து இவங்க சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு போன காலத்திலிருந்து கிட்டத்தட்ட அதை வரலாற்று குறிப்புகளில் சொல்லும்போது 60 வருஷங்களுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெகேமியாவுக்கும் செருபாபேலுக்கும் இடைப்பட்ட காலங்கள். தோதரா. அப்போ இத்தனை வருஷமா எருசலேமில் தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது எழும்பணும், அதை எழுப்பணும் அப்படிங்கிற பாரம் அவங்க ஒருத்தருக்கும் திங்க தூங்க. அல்லையா சொல்லுங்க. தோத்திரம். சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கினார்ல ஆண்டவர். பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் கடந்தோம்ல, விடுதலையாக்கி நம்மளை கொண்டு வந்தார்ல. தோத்திரம். இப்போ முன்னால அலங்க இடிஞ்சு கிடக்க அதை யார் கட்டுவா, அதற்காக யார் எழும்புவா அப்படிங்கிற எந்த ஃபீலிங்குமே இல்லைங்க. ஆனால் நாங்கள் எருசலேமில் இருக்கோம். தோத்திரம். ஆமாம், பேர் மட்டும் எருசலேமில் இருக்கோம். ஆனால் எருசலேமின் அலங்கத்தை குறித்த பாரம் இல்லைங்க. இவன் பாபிலோன்ல இருக்கிறான். யாரு? நெகேமியா. அவனுக்கு வந்த பாரம் பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு, பாதிப்பை கேட்டவனுக்கு பாரம். இங்கிருந்து போன ஒரு குறிப்பு, எங்கிருந்து? யூதாவிலிருந்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு ஒரு குரூப்பு போகுது. அந்த நாட்களில் அப்படி போவாக போவாக அப்படி இருந்துச்சு. ஒரு குரூப்பு இங்கிருந்து போகுது. அதில் நெகேமியாவுடைய சகோதரன் கூட இங்கிருந்து போகிறான். ஆனானி அவன் பேர் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்போ அவங்கள்ட்ட நலம் விசாரிக்கிறான் நெகேமியா. எப்படிப்பா எருசலேம்லாம் எப்படி இருக்கு, நம்ம சகோதரர்கள் நம்ம குடும்பம் எல்லாம் எப்படி இருக்காங்க, யூதர்கள்லாம் எப்படி இருக்காங்க, இங்கிருந்து போனீங்களே, பாபிலோன்லேருந்து போனீங்களே, அங்கெல்லாம் எப்படி என்ன செஞ்சுருக்கீங்க, அங்கே போய் என்ன அப்படின்னு நல்லா விசாரிக்கிறார். எல்லா மாமாவன் குடும்பம் குட்டி அப்படி இப்படின்னு இருக்கான். ஆனால் ஒருத்தனும் வந்து எருசலேமின் அலங்கத்தை பற்றி என்ன செய்யலை, ஒரு ஃபீலிங்கும் இல்லை. அது அப்படியே இடிஞ்ச மாதிரியே கிடக்கு, அலங்கோலமாக இருக்குது எருசலேமை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே 4ஆவது வசனத்தில் அதை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பாரம். ஆமேன்னு சொல்லுங்க. 4:1 என்ன எழுதியிருக்கு? அந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி. எங்கேயோ இருந்தவன், பாபிலோன்ல இருந்தவன், இன்னும் சொல்ல போனா அர்த்தசாஸ்திர அரமரணில பானபாத்திரக்காரனா இருந்தவன், நல்ல பொசிஷன்ல இருந்தவன், அவனுக்கு எந்த குறைவும் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது, நல்லா இருக்கான். அவனுக்கு நல்ல சம்பளம், நல்ல வருமானம், நல்ல ஆசீர்வாதம், கவர்மெண்ட் உத்தியோகம். தோத்திரம். அர்த்தசாஸ்திர அரண்மனையில் வேலை செய்கிற பாக்கியம், அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவன் எருசலேமை குறித்து கேள்விதான் படுறான். அந்த பாதிப்பை காதல தான் வாங்குறான். கேட்ட உடனே அவனுக்கு என்ன வந்துட்டு? பாரம். அல்லையா சொல்லுங்க.
ஆனால் பக்கத்திலே இருந்துக்கிட்டு டெய்லியும் ஒவ்வொரு நாளும் அந்த எருசலேமின் அலங்கத்தை பார்த்துக்கிட்டே இருந்தும் இங்க இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன வரல, பாரம் வரல. சபையில் இந்த 2 டிக்கெட் இருக்கு, சபையில் 2 டிக்கெட் இருக்கு. அலங்கத்தை எழுப்பணுங்கிறது ஆண்டுடைய திட்டங்க, எழுப்புதல் வரணுங்கிறது தேவ திட்டங்க. அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அலங்கம் எழும்பியே ஆகும், எழுப்புதல் மலர்ந்தே தீரும். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆமெனா? செருபாபேல் நாட்கள்ல அவனும் யோசுவாங்கிற ஆசாரியனும் முக்கி தக்கி இவங்களை அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி தோத்திரம் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. செருபாபேல் இருந்தப்போ ஏதோ அப்படி இப்படி அப்படின்னு அவர் கூட நின்று சத்தம் போட்டவங்க, சரி அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம எழும்பி அலங்கத்தை கட்டுவோம்டா அப்படின்னு யோசிக்கலாம்ல. ஏதாவது ஒரு ஊழியக்கார் வந்தா ஏதாவது ஒரு காலம் ஒரு ஆவில் நிரம்புறது, அன்னிவாச பேசுறது, ஆங்கிறது, கையை தட்டுறது, அப்புறம் அவர் போயிட்டாருன்னா அம்பிட்டும் போயிருது. இன்னும் சில ஆள் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா போதும், சிக்கு புக்கு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்னமோ பிடிச்சிருது. அல்லேலூயா சொல்லுங்க. செருபாபேல் இருந்தா ஒரு வேஷம், செருபாபேல் போனா ஒரு வேஷம். செருபாபேல் இருந்தப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கு கூட மாட நின்னோம்ல. அப்போ தொடர்ந்து அவர் விட்டுட்டு போன அந்த அலங்கத்தை நம்ம எழுப்பி கட்டணுங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு பாரம், ஒரு விருப்பம் அவங்களுக்கு வந்திருக்கணும்ல. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல ஆச்சு, ஒருத்தனுமே எழும்பல சார். அல்லேலூயாவா? இதை நம்ம மோசே காலத்தில் கூட பார்க்கலாம். மோசே எழும்பி வர்றான், 40 வயசு அவர் இருக்கும்போது நான் எப்படி ஆயிலும் மக்களை விடுதலை ஆக்கிடணும் அப்படின்னு. சரி, ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கிறானே, அவன் கூட நம்ம சப்போர்ட்டுக்கு நிற்போம் அப்படி இப்படின்னு இல்லாமல் அவனை காலி பண்ணிட்டாங்க. தோத்தரான் என்ன பேச காணா, அவன் ஒரு எகிப்தியனை காலி பண்ணான், இவங்கெல்லாம் சேர்ந்து அவனை காலி பண்ணிட்டாங்க. தோத்தரான். இந்த தரிசனம் உள்ளவனுக்கு பிரச்சனை எகிப்தியன் கிடையாதுங்க. பத்தியலா? அல்லேலூயாவா? அவனுக்கு எகிப்தியன் ஒரு மேட்டரே இல்லை பாருங்க. ஒரே அடி, ஒரே வெட்டு, தோன்னா புதைச்சிட்டான். தோத்துறான். அட்டகாராதனை ஒரே நாளில் தோத்துறான். ஆனா சகோதரர்களால அவன் தரிசனத்தையே விட்டுட்டு என்ன செய்ய வேண்டியதாயிருச்சு, உங்கடா டேசுகளா தோத்துறோம் அப்படின்னு ஓடிவிட்டான். இப்போ நம்ம நினைக்கிறோம் தரிசனம் எழுப்புதலுக்கான தரிசனம், இதுக்கு பிரச்சனை, இவக அந்த இயக்கம் இந்த இயக்கம், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எழுப்புதலுக்கு தடை இவக அதெல்லாம் மேட்ரே இல்லைங்க. சன்பல்லாத் ஒரு பக்கம் இருப்பான், தொபியா ஒரு பக்கம் இருப்பான், அவனை வச்சுக்கிட்டே செஞ்சு முடிக்கலையா, அவர் வச்சு அல்லேலூயா சொல்லுவாமா, கரெக்டா செய்வார். தாவீதுக்கு கோலியாத்து மேட்ரே இல்லை சார். ஒரே நாள் ஒரே கல்லு, சோலி காலி. ஆனா சாகிற வரைக்கும் சவுல் தான் பிரச்சனை. தாவீது சாகிற வரைக்கும் இல்லை, சவுல் சாகிற வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. என்ன பண்றது? இது சாகணும். அதாவது ஆளுகளை சொல்லல, ஆவிகளை சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆவிகள் முதல்ல சாகணும். எழுப்புதலுக்கு சரி செய்யப்பட வேண்டியவைகளை நம்ம சரி செஞ்சிட்டாலே ஆமா அட்டகாசமா அற்புதமா அலங்கம் எழும்பிரும். ஆமேனா? நெகேமியா வந்தவர் உடனே போய் கரண்டி எடுத்துடலையே, கல்லை தூக்கி அவர் பாட்டுக்கு நம்ம கட்டுவோன்னு நினைக்கலையே. அவர் போய் முதல்ல ஜனங்களை தான் பார்க்குறாருங்க. வா, முதல்ல ஒன்றை சரி பண்ணும். ஒன்றை கட்டுனதுக்கு பிறகுதான் அலங்கத்தை கட்ட முடியும். உன்னை எல்லாம் ஒன்றிணைச்சு சரி பண்ணி உனக்குள்ள தரிசனத்தை பாரத்தை புகுத்தி உன்னை ரெடி பண்ணதுக்கு பிறகுதான் அலங்கம் எழும்பும். அல்லேலூயாவா? அலங்கம் ஈஸி, அதை கட்டிப்புடலாம். தோத்துறான். ஒன்றை கட்டுறதுதான் இப்போ பெரிய பாடாக இருக்கு. அங்கங்க செதறி கிடக்க தோத்துறான். பாரமே இல்லாமல் இருக்க, ஃபீலிங்கே இல்லாமல் இருக்க தோத்துறான். அங்கிருந்து கிளம்பி வந்து இம்பிட்டு நாளா என்ன செஞ்சீங்க? உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார்ல, பாபிலோன்லேருந்து விடுதலை ஆக்கினார்ல,
நான் கூட இப்போ தான் வந்திருக்கேன், நீங்கள் முன்னாடியே விடுதலையான ஆள். அல்லையா சொல்லுங்க அப்போ. அது இப்படி வசிப்போமே. சீனியர் அல்லையா சொல்லுங்க அப்போ. சீனியர்லாம் என்ன பண்ணுறீங்க? தோத்திரம். நான் இங்கே நெகேமியா மேட்டரை சொல்லிட்டு இருக்கேன். அல்லையா சொல்லுங்க. நெகேமியா அதை கேட்கான், எனக்கு முன்னாடியே நீங்கள் விடுதலையான ஆளுக தானே, எனக்கு சீனியர் தானே, எனக்கு முன்னாடியே பாபிலோன்லேருந்து வந்தவங்க தானே, எருசலேமில் முன்னாலேயே கால் வச்ச ஆளுக தானே, என்ன சரிய இது ஒன்று தான் நடக்கு. அல்லையா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல தோட்டங்களை கொடுத்துருக்கிறாரு, நல்ல அதுகளை கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதமாக இருக்கீங்கல்ல. அலங்கத்துக்கு என்ன செஞ்சீங்க? தரிசனம் எங்க, பாரம் எங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேனா. எழுப்புதல் ஜபத்துக்கு வந்துட்டு கூட எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட்டா இருக்கு. அல்லேலூயாவா. எழுப்புதல் ஜபத்துக்கு வந்துட்டு கூட ஏன் இடுப்பு வலி சரியாகுமா, ஏன் வயிற்று வலி சரியாகுமா, ஏன் பிரச்சனை மாறுமா, ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுங்க. தோத்திரம். ஆமாம், ஒரு நல்ல வார்த்தை எனக்கு நேராக வராதா, டச்சிங் 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 டச்சிங், அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம். தோத்திரம். 27 வருஷமும் 30 வருஷமும் 35 வருஷமும் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், இப்படியே வாழ்ந்து அப்புறம் செத்துற வேண்டிதான். அந்த யூதர்கள் நல்லா அப்படித்தான் இருந்துச்சு. சபை ஒரு கட்டத்தில் அப்படியே துடிக்குது, எழும்புது, ஜெபிக்குது, அப்படி இப்படி பண்ணுது. செருபாபேல் காலம். செருபாபேல் அப்படி போன உடனே அதுக்கப்புறம் சுருண்டு மூலையில் போய் படுத்துருது. அல்லேலூயாவா. பாரம் இல்லாதவர்கள். சபையில் என்ன நடக்கு, சிலர் எல்லாரும் தெரியும், எல்லாத்தையும் பார்க்கும். தோத்திரம். பார்த்துட்டு பாவம். தோத்திரம். உபாசமா போடுங்க போடுங்க. தோத்திரம். ஜெபம் சிக்கினீங்க அந்த ஆள்கிட்ட. தோத்திரம். அல்லேலூயா. எங்களை மாதிரி இருக்கணும். அப்படியே வருவோம், அப்படி உட்காந்துருக்குன்னு தெரியாது, பாடுறதுன்னு தெரியாது, உறங்குறதுன்னு தெரியாது, கொட்டாய் விடுறதுன்னு தெரியாது, அப்படியே போயிடுவோம். ஹல்லேலூயா. தோத்திரம். அவர் அப்படியே தீர்க்க தரிசனமாக அள்ளி போடும்போது ரிசீவ் ரிசீவ் அப்படின்னு ரிசீவ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். அல்லேலூயா. வேறு எதுலேயும் நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வருவோம், ஒன்லி ஃபார் ரிசீவ் ரிசீவ். ஏதாவது ஜட்ஜி மனசிலையோ இங்கே வாலிபர் கூட்டம் நடக்குதா, இங்கே பெண்கள் ஊழியம் நடக்குதா, இங்கே ஆண்கள் ஊழியம் நடக்குதா, சபையில் என்ன தரிசனம், என்ன திட்டம், அதுக்கு யார் என்ன பண்ணுறா, யார் ஊழியத்துக்கு போகிறா, எத்தனை ஆத்மா வருது, யார் புதுசாக வந்திருக்கா, நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிற டிக்கெட்டு யார், இது போனவர் வந்ததா, இன்றைக்கி புதுசாக வந்ததா, அடுத்த வாரம் வருமா, அது வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்னால் என்ன நடக்கும், அதெல்லாம் எந்த கவலையும் எனக்கு கிடையாது. தோத்திரம். அல்லேலூயாவா. என்ன ஒன்று கிருபை உசுரோட வச்சிருக்கிறாருல. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. போட்டு தள்ளாம என்ன பேச காணா. பார்த்தும் பாரப்படாத கூட்டம், ஆனா கேட்டு பாரமடைந்த ஒரு நெகேமியா. அல்லேலூயா சொல்லுங்க. பாதிப்பை கேட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஒரு ஜெபிக்கிறவன, ஜெப பாரம் உள்ளவன ஒரு நெகேமியாவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? தோத்திரம். அவனுக்கு ஒரு வார்த்தை அப்படி போனா போதும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். நல்ல வசனம். வார்த்தை வந்தா அங்கிருந்து ஒரு ரியாக்ஷன், ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அவன் தான் நெகேமியா. அல்லேலூயாவா. நெகேமியா ஆவி வார்த்தை வந்தா ஓஹோ அப்படிலாம் உட்காந்து இருக்காது. வார்த்தை வந்த உடனே அவன் எதாயில ரியாக்ட் பண்ணுவான். தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் கேட்குறோம், பரிசுத்தத்தை பற்றி, விசுவாசத்தை பற்றி, கொடுக்கறத பற்றி, ஊழியத்தை பற்றி ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்கார். அப்போ உங்க மேல எவ்வளவு அக்கறை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு நேசம், உங்களை குறித்து எவ்வளவு பெரிய திட்டம் தேவனுக்கு இருக்கிறதுனால உங்ககிட்ட வார்த்தையை சொல்றாரு. நெகேமியாட்ட சொன்ன வார்த்தையை நெகேமியாட்ட மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களா? அங்க அங்க எருசலேமிலிருந்து வந்தவங்க பாபிலோன்ல நெகேமியா மட்டும்தான் இருந்தாரா? யூதர்கள் எத்தனையோ பேர் இங்க இருந்திருக்க மாட்டானா? அத்தனை பேர்த்தையும் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படியா? சரிப்போ என்ன செய்யறது, அவங்க அனுபவிக்க வேண்டியதான்.
எங்கள் கூட இங்கே இருந்திருக்கலாம், பாபிலோன் இல்லை. அவசரமாக அப்படியே பொசுக்குன்னு கிளம்பி செருபாவுகள் கூட போனாங்க. இப்போ சிக்கிக்கிட்டு முழிக்கிறாங்க. நாங்களை பாரு பாபிலோன்லேயே இருக்கோம்ல, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு 10 பேர் சொல்லியிருப்பான். 10 பேர் என்ன சொல்லிப்பான், எங்களுக்கு எப்போவும் இதே புலம்பல் தான்டா, வந்தாங்கன்னா ஏதாவது புலம்பல் சோரியை சொல்லுவாங்க, எங்களுக்கு வேறு வேலை இருக்கப்பா போப்பா அப்படின்னு இருப்பான் 10 பேர். இப்படியே தான் தோத்துறோம். 10 பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி நம்ம போகிறது இல்லையா? ஆனால் நெகேமியா ஆவி உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமென். வருகையை பற்றி இவர் பேசுறாரு, பரிசுத்தத்தை பற்றி அவர் பேசுறாரு, எழுப்புதலை பற்றி இவர் பேசுறாரு, ஜெபத்தை பற்றி அவர் பேசுறாரு. வார்த்தை எனக்காக வருது, நான் பாரப்படுவேன், நான் எழும்புவேன், நான் என்னை சமர்ப்பிப்பேன், என்னை அர்ப்பணிப்பேன், என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார், அதனால தான் எனக்கு நேராக வார்த்தையை அனுப்புறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்றவன கர்த்தர் கனம் பண்ணுவார். அந்த 66 66 ஏசாயாவில் தோத்திரம், ஆவியிலே நொறுங்குண்டு என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன். அங்கே ஜெபிக்கிறவங்கிற, நம்ம ஜெபத்தோட பேசிட்டு இருக்கிறனால சொல்கிறேன், ஜெபிக்கிறவங்கிற பேர் கூட போடலைங்க. என் வார்த்தைக்கு ஒருத்தன் நடுங்கிட்டானா, வார்த்தைக்கு ஒருத்தன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறானா, அவனுக்கு நான் இறங்குவேன், அவனை நோக்கி. ஏசாயா வந்து சொல்றாரு அந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில், ஆளு வியாதியில் கிடக்கான், சாகிற அளவுக்கு வியாதி. இப்போ தீர்க்கதரிசி ஏசாயா வர்றாரு அப்படின்னு எசேக்கியாட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போயும் அவனுக்கு ஒரு கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் நல்ல தீர்க்கதரிசி, இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு வேற. தோத்துறான். பல முறை கூடி ஜெபிச்சிருக்காங்க, ஜெபம்லாம் நடத்திருக்காங்க, ஜெப கூட்டம் நடத்திருக்காங்க. ஆமாம், யார் ஏசாயாவும் எசேக்கியாவும் தோத்துறான், ரொம்ப க்ளோஸ் அவங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வராரு, நண்பர் வராரு, தோத்துறோம், நிச்சயமாக ஒரு நல்ல வார்த்தை தான் சொல்லுவார், அது ஏசையா நல்லா தான் பேசுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்திருப்பான். அவன் வந்தோடனே நீர் சாக போறிருந்தான். இன்னும் ஒரு நல்ல வார்த்தை. 2வது ஏசையா சொன்னால் நடந்துருங்க. அல்லையா சொல்லுங்க. மற்றவங்க சொன்னால் கூட யோசிக்கணும், ஆனால் ஏசையா சொல்லிட்டாருன்னா கன்ஃபார்முங்க. அல்லேலூயாவா. நீர் சாக போறீரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துட்டான். தோத்திரம். உடனே எசேக்கியா, அப்படியா ஆண்டவரே சாக போறான்ட்டாரா, அவர் தான் ஏதாயிலும் செய்வார்னு பார்த்தேன், அவரே என்னை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாரா, அப்போ இனி அவரை பார்க்கலாம் பிரயோஜனம் இல்லைப்பா. தோத்துறான். ஏரியாவில் நல்ல டாக்டர் எவனா இருக்கானாடா, இது வரைக்கும் பார்க்காத வைத்தியம் எவனா இருக்கானா, மிஸ் ஆகிருக்கா, தூக்குங்கடா டாக்டரை அப்படின்னு எசேக்கியா சொல்லியிருந்தா தூக்கிட்டு வந்திருப்பாங்க. என்னங்க நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அவன் ராஜாங்க. அல்லேலூயாவா. அப்போ அந்த ஏசாயா வார்த்தை உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறான் பாருங்க. அப்படியா, நீ கிளம்பு, உனக்கு காணிக்க கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீ முதல்ல கிளம்பு. தோத்துறா. ஆமாம், நீ சொன்ன வார்த்தை எனக்கு போதும். கையை வெறுத்துறாமேனா சுவர்புறமாக திரும்பி. எனக்கு இந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது சுவர்புறமாக திரும்பினா என்னன்னா, நானும் எவனையும் பார்க்க மாட்டேன், என்னையும் எவனும் பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? நானும் யாரையும் பார்க்க மாட்டேன், என்னையும் யாரும் பார்க்கக்கூடாது. நானும் அவரு நான், அதுதான் சுவரு. அல்லையா சொல்லுங்க. அப்போ நானும் அவரு நான், அதுதான் சுவரு. என்ன ஒரு பய பார்க்கக்கூடாது, நானும் ஒரு பயல பார்க்க மாட்டேன். என்ன வார்த்தை. அல்லையா சொல்லுங்க. அப்போ என்னை நோக்கி ஒரு வார்த்தை வந்துட்டு, அதுக்கு நான் நடுங்குறேன், அந்த வார்த்தையை நான் கனப்படுத்துறேன், அந்த வார்த்தையை நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். யோவாசுன்னு ஒரு ராஜா இருந்தான். யோசியா குடும்பம் தான், யோய்தா குடும்பம் தான் அவனை எடுத்து வளர்த்துச்சு, அந்த யோவாசுங்கிற ராஜாவை. அந்த ஆசாரி இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா இருந்தானா. அவன் செத்து போனதுக்கு பிறகு இவன் ஒரு சைஸ் ஆகிட்டான். தோத்திரம். இந்த செருபாபேல் காலத்துக்கு அப்புறம் ஒருத்தன் சைஸ் ஆகிட்டாங்க பாருங்க. அதே மாதிரி யோய்தா காலத்துக்கு பிறகு இவன் ஒரு சைஸ் ஆகிட்டான். தோத்திரம். அவன் பேச்சை கேட்கறது, இவன் பேச்சை கேட்கறது, விக்கிரங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டான். அப்போ
இந்த யோய்தாவினுடைய ஆசாரியனுடைய குமாரன் சகரியா தீர்க்கதரிசி, அவன் இவனை எச்சரிப்பான். நீ என்ன கர்த்தரை மறந்துட்ட, நீ கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிற, வசனத்துக்கு எதிராக நடக்கிற, சரியா இதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு அவன் எச்சரிக்கிறான். இன்னும் சொல்ல போனா இவங்க ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு தோத்துறான். இவங்க ரெண்டு ஒரே வீட்டில் தான் வளர்ந்தவங்க தோத்துறான். மாமா அத்தை பசங்க இவங்க தோத்துறான். மச்சான் மாப்பிள்ளை அப்படின்னு வளர்ந்தவங்க. இப்போ அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், அவனை போட்டு தொழுங்கடான்ட்டான் தோத்துறான். அவனை கொன்று போடுங்க, அவனை காலி பண்ணிருங்கன்ட்டான். இருக்கிறீங்களா? அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற, பயப்படுகிற, ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற ஒரு இருதயம், ஒரு ஆவி யோவாசுக்கு இல்லைங்க. ஆனா ஏசாயா சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு நடுங்கி, அந்த வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கர்த்தரை நோக்கினான், சுவர்ப்புறமாக திரும்பினான், தேவனையே திருப்பினான். நீங்க வார்த்தைக்கு நடுங்குனீங்கன்னா அவரே டர்ன் ஓவர் பண்ணிடலாம். அல்லே சொல்லுங்க. அப்பா என்ன பேச காணா? அவன் என் வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்றான். அவன் யோவாஸ் மாதிரி கிடையாதுரா. நீ போய் சொல்ற செத்து போயிருவேன்னு சொல்ற, அவனே அதே தான் சொன்னான். இந்த மாதிரி நடந்தேன்னா நீ செத்து போயிருவேன். அவன் நான் சாகிறதுக்கு முன்னாடி அவனை கொள்ளுங்கடான்ட்டான் தோத்துறான். ஆனா இவன் ஏசாயா சொல்றான் நீ சாக போறேன். அப்படியா? தோத்துறான். ஃப்ரெண்டு நான் சாகுறேன்னா அப்புறம் நீ மனத்துக்கு ஏன் உசுரோடு இருக்கணும்? தோத்துறான். நீ சாவு அப்படின்னு சொல்லலைங்க அவன். தோத்துறான். உன் வார்த்தையை நான் மதிக்கிறேன், அது உன் வார்த்தை இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நெகேமியா பாருங்க, தோத்துறான். வார்த்தையை கேட்ட உடனே அதுக்கு நடுங்குகிற, அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிற ஒரு ஆவி, அவன்தான் பாரமுள்ள ஜெபவீரன். அல்லேலூயாவா. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் அதே நெகேமியா தோத்திரம் பாரம் உள்ளவனா பாபிலோனை விட்டுட்டு புறப்பட்டு தோத்திரம் எருசலேமுக்கு வர்றான். 2ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 வசனங்கள்ல அவன் யூதர்களோட பேசுறான். தோத்திரம் தான் யாரு, தான் எதற்காக வந்திருக்கிற, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறேன். நீங்க பல வருஷமா எருசலேமில் இருந்தாலும் பாரம் இல்லாம இருந்துட்டீங்க, அலங்கத்தை குறிச்ச சிந்தனை இல்லாம இருந்துட்டீங்க. ஆனா என்னால ஜீரணிக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே நான் நடுங்கிட்டேன், நான் பாரப்பட்டுட்டேன். என்னால சோத்திரம் அதற்கப்புறம் அரண்மனையில் இருக்க முடியல, சொகுசுல இருக்க முடியல, சம்பாத்தியத்தில் இருக்க முடியல, பணம் வருமானம் சுயம் அப்படின்னு இருக்க முடியல. தோத்திரம் எனக்கு அவர் தந்த பாரம் தான் பெருசு, எருசலேமின் அலங்கம் தான் பெருசு, எருசலேம் தான் பெருசு. எனக்கு அர்த்தசாஸ்திரா அரண்மனை பெருசு இல்லை, வருமானம் பெருசு இல்லை, என் சுயம் பெருசு இல்லை, என் லாபம் பெருசு இல்லை, என் சொகுசு பெருசு இல்லை, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலங்கத்தை நம்ம கட்டுறோம், அலங்கத்தை நம்ம எழுப்புறோம். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் அவங்களுக்கு பாரம் இல்லதான், இப்போ தேவ மனுஷனுடைய சத்தம் புறப்பட்டு வந்த உடனே 18ஆம் வசனத்தில் அந்த நல்ல வேலைக்காக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் தங்கள் கைகளே ஒன்னு நாம தரிசனத்தோடு இருக்கணும், இல்லட்ட தரிசனம் உள்ளவனோட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னு நாம ஜெபிக்கிற ஆளா இருக்கணும், இல்லட்ட ஜெபிக்கிற ஆளோட இருக்கணும். அந்த ஜெபாவி நம்மளை தொத்திக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, இதுவரைக்கும் பாரம் இல்லதான், பார்த்தும் பாரம் இல்லாம இருந்தாங்க தான். ஆனா வார்த்தை வந்த உடனே அந்த தரிசனம் உள்ளவன, அந்த ஜெப ஆவி உள்ளவன, அந்த பாரம் உள்ளவன பற்றி கொள்ளுகிற, தொற்றி கொள்ளுகிற, தோள் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் அவர்கள் மாறுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் கர்த்தர் அவர்கள் காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார். இப்ப நம்ம ஜெபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபைக்குள்ள இந்த பாரம் இல்லாத ஆவி அழியணும். நல்ல கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபைகளிலே இந்த பாரமற்ற ஆவி அழியணும் ஆண்டவரே, சுயநலத்தின் ஆவிகள் அழியணும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஆத்துமாவும் தாங்கள் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தாங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தாங்கள் ஏன் விடுதலையானோம், தாங்கள் ஏன் எருசலேமில் இருக்கிறோம், தாங்கள் ஏன் சபையில் இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தை உள்ளவர்களாய், தரிசனம் உள்ளவர்களாய், பாரம் உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. சபையோட கரம் கோர்க்கிற, நெகேமியாவோட கரம் கோர்க்கிற, ஜெபத்தோட கரம் கோர்க்கிற, ஜெப ஆவினாலே நிரப்பப்படுகிற நாங்கள் கைகளை தோத்துறோம். அந்த நல்ல வேலைக்காக துடப்படுத்துகிற ஒரு அபிஷேகம், ஒரு கிருபை எங்க சபையில எல்லாரும் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. எங்க சபையில எல்லாரும் உழைக்கிறவங்களா, எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா, எல்லாரும் செயல்படுறவங்களா மாறணும் ஆண்டவரே.
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளே ஒரு தரிசனம், எல்லாருக்குள்ளே ஒரு பாரம். எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும், ரட்சிப்பு உண்டாகணும், தேசத்துல மாற்றம் வரணும். ஷாக்கா ராபா தாலா காராமா, தேவ திட்டம் நிறைவேறணும், தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படிங்கிற பாரம் எங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட வரணும் ஆண்டவரே, எங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட வரணும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல பாலகர் வாயினால துதி உண்டு பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒரு கத்தலா கத்தரா ஷக்கா தரா மனமா, ஓ பகைஞனையும் பழிகாரனையும் அழித்து போடுவதற்கு நீங்க பாலகர்களை கரத்துல எடுக்கிற காலம் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கரத்துல எடுக்கிற காலம் ஆண்டவரே. அதனால எங்க சபைக்குள்ள இருக்கிற சின்ன பிள்ளைங்க கூட தரிசனம் உள்ளவங்களா மாறணும், ஜெப ஆவி உள்ளவங்களா மாறணும், தேசத்தை குறித்த சிந்தனை உள்ளவங்களா மாறணும், ஆத்துமாக்களை குறித்த தாகம் உள்ளவங்களா மாறணும். ஷாபா ராகா தாலா. சோத்திரம் விடாதீங்க, சோத்திரம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் அப்படி மாற்றுங்க, வாலிப பிள்ளைகள் அப்படி மாற்றுங்க. இந்த வாலிப காலம் முழுசும் கத்தருக்காக செலவழிக்கணும். அப்பா சீக்கிரம் வரப்போறாரு, ரொம்ப காலம் நம்ம இருக்க போறது இல்லை. சீக்கிரம் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போறோம், சீக்கிரம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போறோம். இந்த தலைமுறை வருகையை பார்க்கிற தலைமுறை, இந்த தலைமுறை கிறிஸ்துவை பார்க்கிற தலைமுறை. அதனால ரொம்ப காலம் இனி உலகம் இருக்க போறது இல்லை. இருக்கிற கொஞ்ச காலத்துல ராக்கா தானா மந்தா ராஷாக்கா ராபா, எங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் உமக்காக பாரம் உள்ளவங்களா மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தரிசனம், ஒவ்வொரு கணவன்மாருக்குள்ளும், ஒவ்வொரு மனைவிமாருக்குள்ளும், ஒவ்வொரு பெற்றோருக்குள்ளும், ஒவ்வொரு முதியவருக்குள்ளும் ஷாக்கா ராக்கா தானா மந்த நிலைகள் மாறட்டும். ஓ எனக்குன்னு வாழ்ற நிலைகள் மாறட்டும், சுய எண்ணங்கள் அழியட்டும் ஆண்டவரே. ஒரு நெகேமியா அரண்மனையை விட்டுட்டு வர முடியும்னா, ஷாக்கரலா ஒரு மோசே அரண்மனையை விட்டுட்டு வெளியில வர முடியும்னா, ஒரு எஸ்தர் அரண்மனையை துறந்து நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல முடியும்னா, அப்படிப்பட்ட ஆவி எங்க சபைக்குள்ள வரட்டும், எல்லாருக்குள்ளே வரட்டும். அரண்மனையின் சொகுச விட்டு வெளியில வா, அரண்மனையின் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், ஆமென் ஆமென் தோத்திரம் ஆமென், காரியங்களை விட்டு வெளியில வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எல்லாருக்குள்ள வரட்டும். ஷாபா ராபா தாலா கரா. அரண்மனையின் ஆதாயங்கள் எங்களுக்கு வேண்டாம், உலகத்தின் ஆதாயங்கள் எங்களுக்கு வேண்டாம். அதை நாங்கள் பெருசுபடுத்தின காலங்கள் போகட்டும், சுயத்தை பெருசுபடுத்தின காலங்கள் ஆண்டவரே போகட்டும். ஆண்டவரே இனி உமக்காக எழுப்புதலுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம் எங்கள் சபையை நிரப்பட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரேஸ் ரீபாலா கராசா தரமா. கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நெகேமியா தனி மனுஷனா அதை செய்யணும்னு அவன் நினைக்கல. முதல்ல பாரமில்லாத என் ஜனம் பாரத்தினால நிரம்பணும் அப்படின்னு நினச்சான். அப்படின்னா தோத்துறோம். சிலரை இவங்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஜபிக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் தரிசனத்துக்கு கூட நிற்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் செயல்பட மாட்டாங்க அப்படின்னே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஒருவேளை நெகேமியா ஆமாம் செருபாபேல் கூட வந்த இவங்க இத்தனை வருஷமாக பாரப்படலை, இவங்களாம் நமக்கு சப்போர்ட்டாக நின்று இந்த அலங்கத்தை கட்டி எழுப்பிட போகிறாங்க, சரி நம்ம வந்திருக்கோம், வந்த நாம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைக்கல பாருங்க. தோத்திரம். அவருக்குள்ள இருக்கிற பாரம் தோத்திரம் அங்கே கடத்தப்படும் போது அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லையில சொல்லுங்க. அப்போ அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை இது வரைக்கும் சுவாரு சுயம் அப்படின்னு இருந்தவங்க தான். ஆனால் இப்போ எல்லாரும் களமிறங்குறாங்க. அப்போ அவங்கள குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கு. யாரையும் தோத்திரம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நம்ம சபைகளில் இருக்கிற எல்லாரும் இறங்க போகிறாங்க, கரம் கொடுக்க போகிறாங்க, தோள் கொடுக்க போகிறாங்க. பச்சை பிள்ளைகள் இருந்து எல்லாரும் எழுப்புதலுக்காக செயல்பட போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது கர்த்தர் தேசத்தை அசைக்க போற காலம்.
அதனால் தோத்திரம், யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. தோத்திரம், எல்லாரும் இது வரைக்கும் அவங்க சபைக்கு உருப்படியாக வரல, ஜபத்துக்கு உருப்படியாக வரல, அவங்க எதுலேயும் முக்கியத்துவம் கொடுக்கல, மாதிரி விலகி போகிறாங்க, பாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு மாதிரி சுயநலமாக இருக்காங்க, அப்படிலாம் இது வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இரவு கர்த்தர் சொல்கிறாரு, தோத்திரம், நெகேமியாவோடு அவங்க கை கோர்த்த மாதிரி, சபை ஒட்டுமொத்த சபையும் எழும்பின மாதிரி, ரீலாரா கனாசத்த ரகது ராமந்த ரபா, ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஏமேன் ஏமேன், பாரமுள்ள ஜனமா, தோத்திரம், தரிசனம் உள்ள ஜனமா, நெகேமியாவோடு கரம் கோர்க்கிற ஜனமா எழும்பி தோத்திரம் நிக்க போதே. அப்படி ஒரு ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறார். நெகேமியா பண்ண ஒத்த ஜெபம் அந்த முதல் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அவன் பண்ண அந்த ஒரு ஜெபம் 6:15 52 நாளைக்குள்ள அலங்கம் கட்டி முடிந்தது. இம்பாசிபிள்ங்க, அதுக்கு சாத்தியமே இல்லைங்க. சாத்தியமற்ற ஒன்றை நெகேமியாவின் அந்த ஒத்த ஜெபம் சாத்தியப்படுத்துச்சுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்கல்ல, சாத்தியம் இல்லாத பல விஷயங்கள் சாத்தியமாக போகுது, சாத்தியமாக போகுது, சாத்தியமாக போகுது. இல்லையா? இப்போ நான் இன்னொன்று சொல்லணும்னு உற்சாகப்படுறேன். தோத்திரம், ஆமாம், அந்த நெகேமியா ஜெபத்தை நான் பைபிளில் பார்க்கும்போது, ஆமாம், 3 விதமான ஜெபம் நெகேமியாவுக்குள்ள. ஒன்று மன்றாட்டு ஜெபம், சொல்லுங்க. ஒன்று மன்றாடி அழுது பாரப்பட்டு கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அதை நம்ம அந்த 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, 5லிருந்து 11 4ஆம் வசனத்திலேருந்தே அதை படிக்கிறோம். தோத்திரம், அவன் அழுது தூக்கிச்சு உபவாசிச்சு தோத்திரம் மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, எங்கள் பாவங்கள்லாம் மன்னிங்கப்பா, நீங்கள் செஞ்சதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம்ப்பா, நாங்கள் திரும்ப திரும்ப உங்களை காயப்படுத்திட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, மனம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி பாரப்பட்டு மன்றாடி ஜெபிக்கிறான். அது ஒரு பாரமுள்ள ஜெப மனிதனின் ஒரு ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, ஆமாம், அது மனதின் மணித்துளி ஜெபம். எனக்கு ஆண்டவர் சொன்னார், அதை மனதின், சும்மா தப்பான வார்த்தை இல்லை, தமிழ் நல்ல வார்த்தை, அதை சொல்லுங்க எல்லாரும். ஐயோ சோத்துறேன், ஏங்க கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். மனசில் பண்ணுற மணித்துளி தோத்துறான். ஒரு மணித்துளினா 1 நிமிஷம், அவ்வளோதான். தோத்துறான். மனசுக்குள்ள பண்ற 1 நிமிஷ ஜெபம் கூட பெரிய மாற்றத்தை அசைவ என்ன செய்யும். அதை எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 1ஆம் அதிகாரத்தில் பயங்கரமாக ஜோம் பண்ணா, மன்றாடி ஜோம் பண்ணா, சரிதான். அந்த 2வது அதிகாரத்தில் 4ஆம் வசனம் போட்டாக பாருங்க. தோத்துறான். ஆமாம், நீ கேட்கிற காரியம் என்ன? ராஜா கிட்ட போய் நிற்கான், துக்கமாக நிற்கான். அதாவது அவனே சொல்கிறான் அந்த 2வது அதிகாரத்தில், வாட் அ பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட். தோத்துறான். அவன் சொல்கிறான், அந்த முன் ஒருபோதும், அதாவது 1ஆம் வசனத்தில் பாருங்க, நான் ராஜாவுக்கு முன்னதாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன், நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் ஒருபோதும் துக்கமாக இருந்தது இல்லையா. ஆனால் அன்னைக்கு அவனுக்கு என்னவா? துக்கமா. ஒரு உண்மையான ஜெப வீரன், தேவனை சார்ந்திருக்கிறவன், தரிசனம் உள்ளவன், பாரம் உள்ளவன், வேற எதுக்கும் துக்கப்பட மாட்டாங்க. இப்படி சொன்னா ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எனக்கு பணம் இல்லையே, காசு இல்லையே, வீடு இல்லையே, வாசல் இல்லையே, சோறு இல்லையே, எனக்கு மனைவி இல்லையே, புருஷன் இல்லையே, அப்படிலாம் எதுக்குமே அவன் ஒருபோதும் துக்கமாக இருந்தது இல்லையா. ஆனால் எருசலேம் அப்படின்னா அவனுக்கு துக்கம் வந்துருமா, அலங்கம் அப்படின்னா அவனுக்கு துக்கம் வந்துருமா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஓ, துக்கத்தில் இருக்கீங்களோ? அலங்கம் பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய்.
அப்படித்தானே சொல்றாரு, உன் மதில்களை ரட்சிப்பு என்றும். அப்ப அந்த மதில் அலங்கம் அப்படின்னா ரட்சிப்பு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்க விடாம இருக்கானே, அவன் வாழ்க்கையில் அலங்கம் இல்லையே, என் தெருவுக்கு அலங்கம் இல்லையே, இடிஞ்சு கிடக்க அலங்கமே இல்லையே, ரட்சிப்பே இல்லையே, என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, இன்னொரு ஆள் ரட்சிக்கப்படலைன்னா அவனுக்குள்ள என்ன வந்துடும்? கேட்கல, துக்கம். மற்றபடி இந்த சோறு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு துக்கப்படுற குறிப்பு அது அது வேற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயாவா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் என்ன செய்யாதிருங்க, கவலைப்படாதிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நாளை தினத்துக்காக கவலைப்படாதிருங்க. உங்கள் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே உங்கள் தேவை என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அவனுக்கு வேற எந்த துக்கமும் இருக்காதுங்க. உண்மையான ஜெப மனிதனுக்கு, எழுப்புதலை குறித்த தாகம் உள்ளவனுக்கு தோத்திரம் ஒரே ஒரு துக்கம் தான். என் ஜனம், என் ஜனம், என் கிராமம், என் தெருவு, என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைங்க தோத்திரம், என் தேசம், அதிகாரிகள், என் தேச தலைவர் தோத்திரம், பிரதமர், தாடி வச்சிருக்கிறவர், இல்லாதவர் எல்லாம் அல்லையா சொல்லுங்க. அப்போ அலங்கம் இல்லையே, அலங்கம் இல்லையே, அது ஒன்று தான் அவனுக்கு துக்கம். உன் விருப்பம் என்ன? என்ன ஒரு மாதிரி ஒரு சைஸா நிற்கிற என்ன தோத்திரம்? ராஜா கேட்குறான். உடனே அப்போ வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜோம் பண்ணி, அவன் நீ என்ன கேட்க போறேன்னு உடனே இவன் ஜோம் பண்றானா. உடனே ஓட்டானந்தா அவர் போறார் பாருங்க, அந்த மாதிரி கதவை திறந்துட்டு இருங்க அப்படின்னு நெகேமியா போய் ஒரு அரை மணி நேரம் ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து அர்த்த சாசாட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொன்னானா? சொல்லுங்கண்ணே. ராஜா பேசிக்கிட்டு இருக்கிறான், ராஜா கேட்கிறான், என்ன விஷயம், ஒரு மாதிரி துக்கமா இருக்கிற விஷயத்தை சொல்லி அன்ட்ட அப்படின்னு கேட்கும்போது, இருங்க ப்ளீஸ், நான் இப்போ அப்படியே போய் நான் ஜோம் பண்ணிட்டு வர்றேன், ஒரு குலுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு போனானா? இல்லைங்க, அது வேற, அது ஒன்னாதிகாரம் அல்ல சொல்லுங்க. அப்போ மன்றாடி குலுங்கி அழுது போராடி அது வேற. இப்போ அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அடுத்து ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சரை நான் படுக்க சொல்லிடக்கூடாதுப்பா, உங்கள் தயவோடு சொல்லணும்ப்பா. நான் சொல்லும்போது அந்த டேஸு மண்டைக்குள்ள நீங்கள் பேசணும்ப்பா அல்லையிலே சொல்லுங்கள். அந்த டேஸோட நீங்கள் பேசணும்ப்பா அல்லையிலே சொல்லுங்கள். நான் பேசுறது இல்லைப்பா, நீங்கள் பேசணும்ப்பா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குட்டி ஜெபம், ஒரு மணித்துளி ஜெபம், மனசுக்குள்ள பண்ற ஒரு மணித்துளி ஜெபம், ஒரு சின்ன ஜெபம். நீங்க ஆல்ரெடி ஜெப ஆவியில ஃபுல்லா இருக்கீங்க, நீங்க மன்றாட்டு ஆவியில ஃபுல்லா இருக்கீங்க, நீங்க ஆல்ரெடி யூ ஆர் a man of prayer. அப்படி இப்ப நெகேமியானால அவன் மன்றாட்டு வீரன், அவன் ஜெப மனிதன். இப்போ சில சமயங்கள்ல போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது கூட அவனுக்கு நேரம் இருக்காது. மனசுக்குள்ள அப்படி ஒரு சின்னதா அவன் சொன்னான்னா heaven is ready to work out. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பரலோகம் செயல்பட காத்திருக்கு. நீ ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் கூட சொல்ல முடியாது, ஒரு மணித்துளி கூட சொல்ல முடியாது, அரை மணித்துளி அவ்வளவுதான் தோத்துறா கிளப்பிட்டாரு. என்ன பேச்ச காணும்? சில ஆள்லாம் சொல்லுது, நான் 6 மணி நேரம் ஜெபம் பண்றேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அல்ல சொல்லுங்க அப்பா, என்ன பேச்ச காணும்? அல்லேலூயாவா? எனக்கு இந்த எசேக்கியா ஜெபம் ரொம்ப பிடிக்கும், அந்த 20வது அதிகாரத்தினுடைய ஜெபம். அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, வார்த்தைக்கு நடுங்கி ஜெபியுங்கள், வல்லவரை சார்ந்து ஜெபியுங்கள், வாழ்க்கையை முன்னிறுத்தி ஜெபியுங்கள். இதெல்லாமே அந்த 1, 2, 3 வசனத்துக்குள்ள தான். அதுலேயும் சொல்ல போனால் அந்த 3ஆம் வசனம் மட்டும்தான். இந்த சுவர்புறமாக திரும்பி ஜெபிக்கிறான் பாருங்க. அப்போ வார்த்தைக்கு நடுங்கி, ஏசாயா சொன்ன வசனத்துக்கு நடுங்கி ஜெபிக்கிறான். உடனே ஆன்சர் வருது, உன் விண்ணப்பத்தை, உன் கண்ணீரை
நான் ஜெபிக்கிறேன் அப்படியே இலக்கண நயத்தோட அப்படியே பாயிண்ட் அடுக்கி அவர் பக்கத்தில் இருக்கிறவரே பயந்து ஓடிடணும். அந்த மாதிரி நான் ஜெபிக்கிறேன். அல்ஃபா ஒமேகா, ஆதி அந்தம் வாரும் போரும் ஆமேன் சக்கடா புக்கடா. அப்படி இல்லை, வசனத்துக்கு நடுங்கி ஜெபிச்சா உன் விண்ணப்பத்தை. ரெண்டாவது, வல்லவரை சார்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சுவர்புறமா திரும்பி என்ன ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது, நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன், அவரை மட்டும் பார்ப்பேன். எனக்கு எசேக்கியா 11 வசனம், கர்த்தரை நம்பினதில்ல அவனை மாதிரி ஒருத்தன். ஆமாம், அவனுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா, அவனுக்கு பின்னாடி இருந்தது இல்லையா. ஏங்க ஆமீன்னு சொல்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறிய. மூணாவது அல்லேலூயா, வாழ்க்கைய முன்னிறுத்துறான். சொல்றான் பாருங்க, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமாய் நடந்ததை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயாவா. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது ஜெபிக்கிற மனுஷனுடைய ஜெபம் ரெண்டாவது, ஜெபிக்கிற மனுஷன் முதலாவது. நான் பண்ற ஜெபத்தை வச்சு எனக்கு ஆன்சர் பண்றவர் இல்ல, என்ன வச்சு எனக்கு ஆன்சர் பண்றவர். அல்ல சார், நான் யாருங்கிறத வச்சு தான் பதில். நான் பண்ற அழக நயமான ஜெபத்தை வச்செல்லாம் பதில் கிடையாது. அப்படியே ஆளை அப்படியே மயக்கி உருக்கி யார ஏசுனாதிரியா அல்லையா சொல்லுங்க. அதான் ஒருத்தன் ஜெபம் பண்ண பாருங்க, ஆண்டவரே நான் பரிகாரர் ஆயக்காரர் உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலும் இந்த ஆயக்காரனை போலும் இராணுமை சோஸ்தரிக்கிறேன். நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? தோத்துறான், மறந்துட்டான், ஞாபகப்படுத்துறேன், வச்சுக்கோங்க. தோத்துறான். வருமானத்தில் எல்லாம் தசம் பாயிண்ட் நம்பர் 3 அல்லையா சொல்லுங்க. போட்டா டேஸு அல்லையா சொல்லுங்க. ஆமாம். அதனால் அவர் ஜெபிக்கிற, அதாவது ஆபேலையும் அவன் காணிக்கையையும், காணிக்க ரெண்டாவது தான், ஆபேல் தான் முதலாவது. இங்கே நெகேமியா பாருங்க, அவன் ஏற்கனவே he was filled with the spirit of prayer. அவன் ஜெபிக்கிற மனுஷன், அவன் மன்றாட்டு வீரன் ஆண்டவருக்கு தெரியும், அவன் பாரம் உள்ளவன் ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவன் ஓடி போய் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஒரு மணித்துளி, அரை மணித்துளி ஆண்டவர் என்றால் அரசனையே ஒரு ஆட்டிட்டாரு. அல்லேலூயாவா. மூணாவது தோத்திரம், மகிமையான உறவின் ஜெபம். நெகேமியாவுக்குள்ள இருந்த மூணாவது ஜெபம் எப்படி? சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. மகிமையான ஒரு உறவு. ஆனா அதாவது உறவுனா என்ன தோத்துறான், ஒரு ரிலேஷன்ஷிப். எப்பவும் அவர் என் கூடவே இருக்கிறாரு. அவர் இல்லாமல் நான் இல்லாமல் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் நான் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் நெகேமியா. நீங்க வேணா 4 அதிகாரத்தில் 4 வசனம், 4 அதிகாரத்தின் 9வது வசனம், அப்புறம் 6வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுல 9வது வசனம், 6 அதிகாரத்தின் 16வது வசனம், 5 அதிகாரத்தின் 19வது வசனம். ஏதாவது வாசிக்க முடியாயோ நீ வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போற. தோத்துறான். இது நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. தோத்துறான். ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட்லையும் தேவனே அதை பார்த்துக்கங்க, தேவனே இங்கே பாருங்க பேசுகிறான், தேவனே இந்த சன்பல்லாத்தை பார்த்துக்கங்க, தேவனே இந்த தொபியாவை பார்த்துக்கங்க, தேவனே அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தோத்துறான். நான் உங்களுக்கு நன்மையாக செஞ்சதெல்லாம் நினச்சிக்கோங்க, தேவனே இந்த நொபியாதாள் பொம்பளையாள் அவளும் கூட்டணி போட்டுக்கிட்டு குருட்டுத்தனமாக திருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா, அவளையும் பார்த்துக்கங்க, தேவனே இந்த கள்ள திருக்கு திருச்சியில் பார்த்துக்கங்க, தேவனே தேவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை கூட வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ அவரும் இவன் கூடவே சுத்துறாருங்க. ஏதாவது புரியுதுங்களா? அல்லேலூயாவா. அதாவது நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட தான் அப்போ தேவனே பார்த்துங்க, தேவனே இந்த பாருங்க, இந்த பாருங்க கண்ணாடி போட்டுக்கிற ஆளை பாருங்க, இந்த கண்ணாடி இல்லாத ஆளை பாருங்க, அந்த ஆளை பாருங்க, இந்த ஆளை பாருங்க, இந்த பாருங்க. ஆமாம், ஏன்னா கூடவே கூடவே ஒவ்வொரு சமயத்திலும் அவனுக்கு வேற. That's what the real man of God. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பல ஆப்ஷன்கள்ல ஒண்ணு என் ஆண்டவர் இல்ல. He is not an option.
He is only one of my priority. அவர் தான் என் வாழ்க்கையில் முதன்மையானவர், முக்கியமானவர். அவர் மட்டும்தான். அங்கே பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம், அங்கே அப்ளை பண்ணலாம், இங்கே அப்ளை பண்ணலாம், அங்கே அப்ளிகேஷன் போடலாம், இங்கே அப்ளிகேஷன் போடலாம், அப்புறம் ஏசுநாட்டின்னு சொல்லலாம். அது இல்லை ஜெபம். ஏசுநாதர் மட்டும்தான். இது எழுப்புதல் இங்கிட்டு கூடி வந்துடும், அங்கிட்டு கூடி வந்துடும், புது புது ரூட்டெல்லாம் போடக்கூடாது. அது சரிப்பட்டு வராது. அல்ல சொல்லலாம். எழுப்புதல் ஆவியானவர் மூலமாக மட்டும்தான் வரும். அவரை சார்ந்திருக்கிற கூட்டத்தின் மூட்டம் மட்டும்தான் வரும். அல்லேலூயா. நெகேமியா பாருங்க, அல்லங்க காட்டணும் தோத்துறான். அதுக்கு நான் அவனை பார்ப்பேன், இவனை பார்ப்பேன். சன்பல்லாத்தும் தோபியாவும் ஒரு முறை கூப்பிட்டு அனுப்புவாங்க. வாங்க அவங்க கூட கொஞ்சம் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. என்ன பேச போகிற நீ? என்ன பேச போகிற நீ? தோத்துறான். நீ ஒரு ஆள் அல்லையா சொல்லுங்கள். உங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு அதில் வேற ஒரு ஃபோட்டோ, அதில் ஒரு செல்ஃபி, அதை வேற ஃபேஸ்புக்கில் போடுறது. நான் இவரை சந்தித்தேன், நான் அவரை சந்தித்தேன், அவருக்கு ஒரு போட்டேன், இவருக்கு ஒரு சால்வை போட்டேன், அவருக்கு ஒரு மாலை போட்டேன், இவரு கூட சற்று நேரம் நான் டயலாக்ல இருந்தேன், நான் கான்வர்சேஷனில் இருந்தேன். நான் நெகேமியாவை சொல்கிறேன், நீங்கள் என்ன வேறு மாதிரி யோசிக்கப்படாது. இப்போ எதுவுமே பேச முடிய மாட்டேங்க. அல்லையே சொல்லுங்க. அப்பா நெகேமியா சொன்னாரா இல்லையா? நீ என்ன சன்பல்லாத்து, நீ என்ன தோபியா, ஒன்று வந்து நான் மீட் பண்ணி வாங்க கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு போப்பா டாஸு என் கூட ஏசு என்ன பேசக்கான. அல்லேலூயாவா. நானும் அவரு போட்டோ எடுத்து போட்டால் ஃபேஸ்புக்கில் லோடு தாங்காமல் போயிடும். அம்பிட்டுருக்கு. அல்லையா சொல்லுங்க. அப்பா சும்மா போட்டாவன் உன் கூடலாம் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்லை. அந்த டைம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் அவர் கூட பேசிகிட்டு இருப்பேன், பாடிட்டு இருப்பேன், ஜோம் பண்ணிட்டு இருப்பேன், ஆராய்ச்சிட்டு இருப்பேன். அங்கே நம்ம அணி இங்கே நைட் ப்ரேயர் நடத்துது, அங்கே போய் உக்காந்துருப்பேன், அவங்களோட ஜோம் பண்ணுவேன். நம்ம சபையை அங்கே கத்தரை தூச்சிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் நான் கத்தரை பார்ப்பேனா, ஒன்றை பார்க்க வருவேனா? என்ன பேச்சக்கானா? ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கிளம்பிடுறது சன்பல்லாத்தையும் தோபியாவும் பார்க்குறதுக்கு. வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் கல்யாண மண்டபத்தில். அல்லேலூயா. அப்படியே ஒரு பிரியாணியை சாப்பிட்டு வருவோம். அப்படியே ஃபங்க்ஷன், இங்கே ஃபங்க்ஷன், அங்கே ஃபங்க்ஷன்னு கிளம்பிடுறது. லைஃப்பில் ஒன்றுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். ஜாக்கிரதை. அல்லேலூயாவா. சோஸ்திரம். இது என் கத்தரை பார்க்குற நாள் சார், அவரை சந்திக்கிற நாள் சார், அவர் சமூகத்துக்கு போகிற நாள் சார். இதெல்லாம் மெனக்கடுற வேலை சார். எவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்கேன் இப்போ பைபிளில். இதெல்லாம் மெனக்கடுற வேலை. ஒன்ட்டெல்லாம் அந்த மெனக்கட்டு போகிறதுக்கெல்லாம் நாம் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. கையை உயர்த்தி வராமே. நான் பெரிய வேலையை செய்கிறேன், பெரியவருக்கு வேலை செய்கிறேன், மிகப்பெரியவருடைய பிரசன்னத்தில் நிற்கிற ஆள் நான். யார் நீ வந்து என்ன பார்க்கணும்னால உனக்கு டைம் ஒதுக்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் மேடம் அல்லையா சொல்லுங்க. செபிக்கிறவனுக்கு இருக்கிற தில்லு, செபிக்கிறவனுக்கு இருக்கிற திமிரு உலகத்தில் எவனுக்கு இருக்காது. அல்லையா சொல்லுங்க. நான் ஒருத்தன் நம்ம போய் ஆலயத்துக்குள்ளே போய் பூட்டிக்கிடுவோம், அவன் வர்றாங்க அப்படின்றான். ஆலயத்துக்குள்ளேயா? ஆலயத்துக்குள்ளே கூப்பிட்டா அவன் வந்துடுவான்னு நினச்சி கூப்பிட்ருக்கான். அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆலயத்துக்குள்ளே போகிறது தவறு இல்லை. அவனுக்கு பயந்துக்கிட்டு, நான் உசுருக்கு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆலயத்துக்குள்ளே கூப்பிடுற. ஏலே ஆலயமே எதிரியை போட்டு தள்ளுறதுக்கு, என்னை பலப்படுத்துகிற இடம், என்னை தைரியப்படுத்துகிற இடம்பா, என்னை எழுப்பி விடுகிற இடம்பா, என்னை பிரகாசிக்க வைக்கிற இடம்பா. நீ என்ன ஆலயத்துக்கு வேற மாதிரி டெஃபினிஷன் கொடுக்குற? அதம் வேணாம். நம்ம ஒளிஞ்சுக்கிடுவோம், பயணம் கொல்ல வரோம். ஐயோ என்ன நீ தோத்துறோம். ஐயோவுக்கு இல்லை ஆலயத்தில் இடம். ஐயோங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆலயத்தில் இடமே கிடையாது. என்னை போன்ற ஒருவன் தோத்துறோம் உயிர் பிழைக்கும்படி. அதம் ஏன் நாம் பிழைக்கலாம்னா அங்கேயே அர்த்தசாச அரண்மனையிலேயே நாம் எவ்வளவு சொத்தை சேர்த்துக்கிட்டு அங்கேயே நான் உட்காந்துருந்துருக்கலாம். ஏசுரத்தம் செய்யும். பிழைக்கிறதுக்கு அங்கே வந்திருக்கேன். அல்லையா சொல்லுங்க. அப்போ உசுருக்காக இங்கே வந்திருக்கேன். ஏதாவது புரியுதா? எங்கே இடந்து பிடிச்சாங்களா? அதே ஸ்டான்லி தான். அல்லையா சொல்லுங்க. அப்போ ஒரு மாதிரி பார்க்குறிய என்ன? செபிக்கிறவனுக்கு இந்த உசுறு, பணம், சுயம் இதெல்லாம் அவன் பொருட்டே கிடையாது. ஏசுரத்தஞ்சு அலங்கம், எழுப்புதல், தரிசனம், உத்தரவாதம், கத்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். செபிச்சிட்டேன், வாயில் அறிக்கை பண்ணிட்டேன்,
இனி அதை பார்க்கறது தான் என் வேலை. அதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயாவா. 52 நாளைக்குள்ள அட்டகாசமான அலங்கம் எழும்பியிருக்கும்னா அதி சீக்கிரத்தில் ரொம்ப ஃபாஸ்டாக ரொம்ப விரைவாக அரசக்க தலகந்தரா எழுப்புதல் இந்தியாவில் ஓஹோ என்று மலரப்போகிறது. அந்த நாளும் நேரமும் சமீபம். காரியத்தை கைகூடி அல்லேலூயா. இன்னும் முள்ளு இவ்வளோ வேகமாக போகுது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கைகூடி நெகேமியாவின் ஜெபம். அரசனை அசைய பண்ணும் ஜெபம். சொல்லுங்க. அனுகூல கதவுகளை திறந்து விடும் ஜெபம். அரசனையே அசைய பண்ணும் ஜெபம். நீ சத்தமாக சொன்னா தான் அந்த ஆள் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவான்னு பக்கத்தில் இருக்கிறான்ட்ட சொல்லுங்க. அரசனையே அசைய பண்ணும், அசைவை உண்டாக்குகிற ஜெபம். அனுகூல கதவுகளை திறந்து விடும் ஜெபம். அல்லேலூயாவா. அச்சுறுத்துவோரை வெட்கப்படுத்தும் ஜெபம். ஆத்தும விருப்பத்தை நிறைவேற்றும் ஜெபம். நெகேமியாவின் ஜெபம். அப்போ எல்லாம் நாங்கள் இந்த ஒரு சிலர் மாதிரி எப்படி நாங்கள் எழுதி வச்சுக்கிடுவோம். ஆமாம், இப்போ எல்லாம் நீங்கள் வாழ்க சொல்லுங்க. ஆமாம், எழுதாதவர்கள் உங்களை விட அதிகமாய் வாழ்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களவுக்கு விவரம் இல்லை. அது உங்களை விட அவங்க விவரமானவங்க. அவங்க நேரம் அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிடுவாங்க. அதனால் அவங்க எழுதலை. நீங்கள் மறதி போல் உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, அதனால் எழுதுறீங்க. அது ஐயாவுக்கு கூட மறதி போல் தெரியுது. அதனால் அவர் பலவீனமான பாத்திரம் அது எழுதுறாரு. அவெல்லாம் அப்படியே இது இருக்கீங்களா? சரி. அசைவை உண்டு பண்ணுகிற ஜெபம். நான் முடிச்சிடறேன் கவனிங்க. தோத்திரம். இவன் ஜோம் பண்ணிட்டு போய் அர்த்தசாஸ்தாவுக்கு முன்னால் நிற்கான். அர்த்தசாஸ்தாவே அசைஞ்சிட்டான். இந்த வேர்டை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சற்று ஆழமாய். He was a Persian emperor. தோதரம். ஒரு மிகப்பெரிய பேரரசன், மிகப்பெரிய சக்கரவர்த்தி. இவன் சிறையிருப்பின் தேசத்தில் இருந்த ஒரு சாதாரண யூதன். யாரு? நெகேமியா. ஆனா ஜெப வீரன், ஜெபிக்கிறவன். நீ எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, அவனுடைய ஜெபம் உன்னை அசைக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கடைசி நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய அசைவை கர்த்தர் கொண்டு வர போறாரு. அல்லேலூயாவா. ஒரு எஸ்தரின் ஜெபம் அகாசுவேருவை அசைய பண்ணியது. ஒரு தானியேலின் ஜெபம் தரியு ராஜாவை அசைய பண்ணியது. ஒரு நெகேமியாவின் ஜெபம் அர்த்தசாஸ்தாவை அசைய பண்ணியது. நான் போன வருஷம் இந்த போன 2024 கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு தோத்திரம் ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் எனக்கு பிரசங்கம் பண்ண சொன்னார். அப்போ உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு அகஸ்துராயனால் கட்டளை பிறந்ததான். யாரு? யோசேப்பும் மரியாளும் நாசரேத்திலிருந்து பெத்லேம் போறதுக்கு அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அதை கொஞ்சம் நல்லா படுறான்னாரு. திரும்பவும் படித்தேன். அப்போ சொன்னார், கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படணுங்கிறதுக்காக அந்த வசனத்தில் அகஸ்து ராயனையே ஆண்டவர் என்ன செய்றாரு? அசைக்கிறாரு. அகஸ்து ராயனை மட்டும் அசைக்கலைங்க, உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படணும். எல்லோரும் அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த மரியாளும் யோசேப்பும் நாசரேத்திலிருந்து கிளம்பி பெத்லேமுக்கு வந்தாங்க அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறோம்.
இவங்க மட்டும்தான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிருப்பாங்களா? டோட்டல் உலகத்துக்கும் அவன் இன்னைக்கு பேரரசன். டோட்டல் உலகமும் அவன் கண்ட்ரோல்ல. இப்போ என்ன நடந்திருக்கும்? ஆஃப்டர் ஆல் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் லீவ் விட்டா 3 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிடுறாங்க. தோத்துறான். பஸ்ஸில் சீட்டு இல்லை, ட்ரெயினில் சீட்டு இல்லை, ரோட்டில் இடமே இல்லை. அவங்க 2 வீலரில் கூட எல்லாத்தையும் மூட்டையை கட்டிக்கிட்டு அங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே 3 நாள் லீவுக்கு பறக்கிறாங்க. அப்படியே டிராஃபிக் ஆகி போயிடுது. தோத்துறோம். ஆமாம், இருக்கீங்களா? இப்போ நீங்க இந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. உலகமெங்கும் சோத்திரம். அங்கிருந்து இங்க, அங்கிருந்து அங்க, வடக்கிருந்து தெற்க, தெற்கிருந்து மேற்க, கிழக்கிருந்து வடக்க, அங்கங்க குறுக்கம் இருக்க நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உலகமெங்கிலும் அசைறாங்க, டிராவல் பண்றாங்க. அப்படியே வேர்ல்டுக்கு மேல ஒரு ட்ரோன் கேமராவை தூக்கி வச்சு பாருங்க. அகஸ்ராய நாட்கள் அப்படி தூக்கி வச்சு பாருங்க ட்ரோன் கேமராவை. டோட்டல் வேர்ல்டையும் ஆத்தாடி. இந்த ஆளு சொந்த ஊரில் நம்ம இருக்கிற ஊரில் பேர் எழுதிட்டு போயிடலாம்ல. பேர் எழுதுறதுக்காடா தோத்துறோம். இத்தனை பேர் மும்பிட்டு நம்ம டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்கிற தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் கர்த்தர் அசைத்தார். அப்படியே என்னை கூட்டு போறாரு, ஆதியாகமத்துக்கு கூட்டு போறாரு. யோசேப்புக்கு அவர் சொன்ன தரிசனம் அவன் லைஃப்ல நிறைவேறணும். இப்போ அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டாரு. 7 வருஷம் நல்ல விளைச்சல். 7 வருஷம் முடிஞ்ச உடனே பஞ்சகாலம். பஞ்சகாலத்தில் எல்லாம் உலகமெங்கும், அந்த கடைசி வசனம் 41 கடைசி வசனம், சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால் எல்லாரும் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு யோசேப்பினிடத்தில் வந்தார்கள். ஒட்டுமொத்த உலகமும் டிராவல் பண்ணி யோசேப்பு கிட்ட வருது. இப்போ ஒரு ட்ரோன் கேமராவை இந்த வசனத்துக்கு நேரத்து மேல தூக்குங்க. தோதரா ஒரு ட்ரோன் கேமரா தூக்குங்க இந்த 57 வசனத்துக்கு நேரம். ஒட்டுமொத்த உலகமும் அசைது டிராவல் பண்ணுது. ஒரு யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி, ஒரு மரியாளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி லூக்கா 2ஆம் அதிகாரத்தில், ஒரு யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 127 தேசத்துக்கு ராஜாவா அகாஸ்வேரு. என் கணக்குக்கு அன்னைக்கு டோட்டல் வேர்ல்டுக்கும் அவன் ராஜாவா இருந்திருக்கணும். எஸ்தரின் ஜெபம், எஸ்தரின் நாட்கள், கர்த்தர் சொன்ன தேவனுடைய திட்டம் நிறைவேறணுங்கிறதுக்காக, யூத ஜனத்திற்கு மீட்பு ரட்சிப்பு வரணுங்கிறதுக்காக 127 தேசத்தையும், ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையும் எஸ்தரின் நாட்கள்ல அசைச்சார். லிசன் மீ. யோசேப்பின் நாட்கள்ல ஒரு முறை உலகத்தை அசைச்சாராம். மரியா நாட்கள்ல ஒரு முறை உலகத்தை அசைச்சாராம். எஸ்தர் நாட்கள்ல ஒரு முறை உலகத்தை அசைச்சாராம். ஆகாய் 2:6-7 இன்னும் ஒரு தரம், 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 இன்னும் ஒரு தரம். நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும், 7ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். எத்தனை பேரு அல்லேலூயா? இந்த 7ஆம் வசனம் நிறைவேற போற காலம் நம்ம காலம் தான். அந்த அசைவு உண்டாக போற காலம் நம்ம காலம் தான். அன்னைக்கு ஒரு கிறிஸ்து பாலஸ்தீனாவில் வெளிப்படுவதற்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் அசைத்த கர்த்தர் மறுபடியும் ஒரு விசை, அதே கிறிஸ்து முழங்கால் யாவும் முடங்கும்படி, நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படி, சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிறவராய் அவர் மாறும்படி இன்னும் ஒரு தரம் உலகத்தை அசைக்க போறார். ஒரு நெகேமியாவின் ஜெபம் அர்த்த சாஸ்தாவையும் அவன் ராஜ்யத்தை அசைக்கும்னா அல்ல சொல்லுங்க. அப்போ சும்மா
ஜபம் நடந்துக்கிட்டு இல்லை வின்சன் பிரதர், என்னடா நம்ம வாட்டுக்கு நீங்களும் அப்படி கூடி பண்ணிகிட்டு இருக்கோமே, வச்சுட்ருக்கோமே, போயிட்டுருக்கோமே, என்ன அங்கிட்டு இழுக்குது, இங்கிட்டு நம்ம இழுக்குது, இதை சமாளிக்க இருக்குது, அதை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது, அப்படி இப்படின்னு கார்த்திகையாவும் மண்டை ஆட்டுறாரு. தோத்துறோம். அப்படிலாம் ஒரு எண்ணங்கள் வருது, போகுது, கொள்ளுது. அப்படிலாம் வேணாம். அல்லையா சொல்லுங்க. அப்போ அசைவு தொடங்கிட்டு இது அசைவை கொண்டு வருகிற ஜெபம். நெகேமியாவின் ஜெபம். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ண போறார். அனுகூல கதவுகளை திறக்க போறார். அல்லேலூயாவா. இன்னும் அனுகூல கதவை திறக்கிறாரு. இப்போ எனக்கு டைம் இல்லை. 2ஆம் அதிகாரத்தில் படித்தா, ஆமாம், அர்த்த சாஸ்திரா ஒரு பக்கம், ஓகே கிளம்பலாம், தோத்துறோம். நீ வேண்டிக்கிறத நான் கட்டளை இடுகிறேன், தோத்துறோம். அங்கே லெட்ரு கொடுக்கணுமா, இங்கே லெட்ரு கொடுக்கணுமா, லெட்ரு கொடுக்குறேன், தோத்துறோம். அந்த ஆலயத்துக்கு கதவுக்கு வேண்டிய மரத்தை கொடுக்குறேன், உனக்கு வேண்டிய எல்லா வழி செலவுக்கானதை பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தோத்துறான். வாங்க, வசனம் சொல்லுது, ராசாத்தியும் பக்கத்தில் இருந்தாலாம். அல்லையா சொல்லுங்க. இந்த 6ஆம் வசனம் படிக்கும்போது, அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். அல்லையா சொல்லுங்க. அப்போ தொல்லை தூரத்தில் இல்லை, அருகிலேயே. அல்லையா சொல்லுங்க. நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கூடாது. நான் இதை மெடிடேட் பண்ணும்போது, ஒரு ராஜா கிட்ட இவன் பேசி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதே பெரிய விஷயம். பக்கத்தில் மிகப்பெரிய பொசிஷனில் ஒரு ஆள் உட்காந்துருக்கு. அல்லையா சொல்லுங்க. அப்போ இன்னும் அவன் ஒரு ஆள் கேட்குறான்னு உடனே அவனை அனுப்பி விட்றீங்க. அப்போ ரசம் யார் கொடுப்பா? அல்லையா சொல்லுங்க. திராட்சை ரசம் யார் கொடுப்பா? அவன் கேட்குறான்னு அவனுக்கு பெர்மிஷனா அப்படின்னு தோத்துறான். வஸ்தி மாதிரி 2 வாரத்தை பேசிட்டான்னா சொல்லி முடிஞ்சு தோத்துறான். ஆக ராசாவையும் அசைச்சாரு, ராசாத்தையும் அசைச்சாரு, சகலத்தையும் அசை பண்ணுவார். அனுகூல கதவுகளை ஒவ்வொன்றா மகிமையாக திறக்க போகிறார். நம்முடைய ஊழியங்களுக்கான அனுகூல கதவுகள் திறக்கிறது. எழுப்புதலுக்கான அனுகூல கதவுகள் திறக்கிறது. ஷாக்கா மராக்கல தராசி அந்தரா மந்தலபா. ஒரு ஆலயம் கட்டப்பட கோரேசை அனுகூலமாக மாற்றின கர்த்தர். ஒரு அலங்கம் கட்டப்பட அர்த்த சாஸ்திராவை அனுகூலமாக மாற்றின கர்த்தர். ரபதரமனா. ஒரு பவுலுக்கு அகிரிப்பாவை அனுகூலமாக மாற்றின கர்த்தர். சாந்த ரகலபா. ஒரு யோசேப்புக்கு பார்வோனையே அனுகூலமாக மாற்றின கர்த்தர். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், வரப்போகிற எழுப்புதலுக்கு ராஜாக்களை கர்த்தர் அனுகூலமா எழுப்பி தர போறார். அதிகார வர்க்கத்தை, அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை, மிகப்பெரிய தலைவர்களை, மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர்களை நமக்கு அனுகூலமா தர்றாரு, அனுகூலமாக்குறாரு. அவங்க ரைட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, லெப்ட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, மந்திரி சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்க சகலரும் இனி சபைக்கு, இனி ஊழியத்துக்கு, எழுப்புதலுக்கு அனுகூலமா இருக்க போறாங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுது, நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். நீ என் திட்டத்தை நிறைவேற்றதுக்கு கிளம்புற, ஓ மூலம் அலங்க எழும்ப போதுன்னா தோத்துறான். ராஜா பெர்மிஷன் கொடுக்கறதே பெரிய விஷயம். ஆமாம், நெகேமியா திரும்பி பார்க்குறான், சோத்தாங்கை பக்கம் தோத்துறோம். ஒரு டீம் நிற்குது, இந்த பக்கம் ஒரு டீம் நிற்குது, முன்னால் ஒரு டீம் நிற்குது, பின்னால் ஒரு டீம் நிற்குது. யாரா நீங்கள்? எங்களை ராசா அனுப்புனாருங்க, நாங்கள் உங்கள் கூட வந்துக்கிட்டே இருப்போங்க, உங்களுக்கு ரைட்டில் இருப்போங்க, லெஃப்டில் இருப்போங்க, நாங்கள் குதிரை வீரருங்க, நாங்கள் இராணுவ சேர்வைக்காரருங்க. ஆத்தாடி, சபைக்கு இவ்வளோ பெரிய மவுசா, நெகேமியாவுக்கு இவ்வளோ பெரிய மவுசா. போங்கப்பா, தோத்துறோம். ஏசாயா 2:2 தெரியுமாப்பா? ஏசாயா 2:2 கடைசி நாட்கள்ல ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இனி தேசமெங்கும் ஒரே பேச்சு, ஆலயம் ஆலயம், சபை, கர்த்தர் இயேசு, இயேசுவின் நாமம் என்று சொல்லுகிற நாட்கள் மலருகிறது. சகலத்தையும் கர்த்தர் அனுகூலமாக்குகிறார். இதையெல்லாம் தாண்டி நெகேமியா எருசலேமுக்கு வர்றான். எருசலேமில் பாரமே இல்லாம கடந்த யூதர்கள் எல்லாம் 18ஆம் வசனத்தில் எழும்பி கட்டுவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்காக நெகேமியாவுக்கு கரம் கொடுத்தார்கள். அவர்களையும் அனுகூலமாக கர்த்தர் மாற்றினார். அப்போ அரசனையே அசைய பண்ற ஜெபம், அனுகூல கதவை திறந்து விடுற ஜெபம். அல்லையா சொல்லுங்க. ஆமா,
இந்த அச்சுறுத்துற கூட்டத்தை வெக்கப்படுத்துகிற ஜெபம். 6:16 நான் முடிக்கணும். 6:16 என்ன சொல்லுது? எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய பிரஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும். நான் அந்த இடத்துல நிறுத்துறேன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை சொல்லணும்னு தான். இம்புட்டு பெரிய டிவி, இது டிவின்னு கூட சொல்ல முடியாது. அல்ல சொல்லுங்கள், இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்கல்ல, சொல்ல வேண்டியதானே? ஆமாம், பிரஜாதியாரான அனைவரும் கண்டபோதும் மிகவும் மிகவும் முனையாற்று போய் அப்படியே குத்துறதுக்கு ஷார்ப்பாக அப்படி இப்படி வந்தான் பாருங்க, எல்லாம் மழுங்கி போச்சு. ஏசுரத்தஞ்சயம் அல்ல சொல்லுங்க. முனையாற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் எங்களுக்கு கைகூடி வந்ததென்று அல்லேலூயா சொல்லுங்க. அம்புட்டு பயிலும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு இவங்களுக்கு மாடா நம்ம இப்படி பேசணும், என்னென்னமோ நினச்சமாடா, நம்ம நினச்சது நடக்கலையடா, அவங்க நினச்சது நடந்துட்டேடா, 52 நாளைக்குள்ளே கட்டிவிட்டாங்களேடா, இதுக்காடா இம்புட்டு எஃபர்ட் போட்டோம், தோத்துறோம், முக்கி பார்த்தோமேடா, முடியலையடா, முனையே இல்லாமல் போச்சாடா, தோபியா தோத்துறோம், என் பேச்சை கட்டு நீ நாசமாக போனேன், உன் பேச்சை கட்டு நான் நாசமாக போனேன், 2 பேரும் கூட்டணி வச்சும் அவங்க ஜெயிச்சுட்டாங்களேடா, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியலையடா, ஐயோன்னு சொல்கிற நாள் வருது. அல்லையா சொல்லுங்க. உங்களை பகைக்கிறவங்க, விரோதிக்கிறவங்க, அப்படி இப்படி எல்லா பேரும் வெக்கப்பட்டு போகிற மாதிரி உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. கைகூடி காரியத்தை கைகூடி. ஆமாம், ஆத்துமா கடைசியாக சொன்னேன். அது என்ன சொன்னேன்? ஆத்தும விருப்பம். அலங்கம் எழுமணுங்கிறதான ஆத்தும விருப்பம். ஆமாம், 6:15 52 நாளைக்குள்ளே அலங்கம் கட்டப்பட்டு முடிந்தது. அல்லையா சொல்லுங்க. 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் அலங்கமானது. தோத்திரம் 7:1 தோத்திரம் அலங்கம் கட்டி முடிந்தது. அல்லையா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் எழுப்புதலை பார்த்துட்டு தான் பரலோகத்துக்கு போக போகிறோன்னு சொல்கிறீங்க? தயவுசெய்து சொல்லிடுங்க. அல்லையா சொல்லுங்க. இல்லாட்டா முன்னால் போகிற மாதிரி இருக்கும். அல்லையா சொல்லுங்க. எத்தனை பேர் எழுப்புதலை பார்த்துட்டு போக போகிறோன்னு சொல்கிறீங்க? அஸ்திபாரம் போட்ட செருபாபேல் கையே கட்டி முடிக்கும். அஸ்திபாரம் போட்ட நெகேமியா கையே கட்டி முடிக்கும். நாமளே நம்ம கண்ணால காண்போம், கட்டி முடிப்போம். நம்ம ஜெபம் உயிருள்ளது. அல்லையா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. அலங்கத்தின் ஆதாயத்தை விட்டுவிடு, ஆண்டவரின் எருசலேமுக்கு வந்து விடு. அல்லையா சொல்லுங்க. அப்போ சோதரம் அரண்மனையின் ஆதாயத்தை விட்டுவிடு, ஆண்டவரின் எருசலேமுக்கு வந்துவிடு. அலங்கம் கட்டி முடியும். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் மோசே லைஃப்பை பாருங்கள், எஸ்தர் லைஃப்பை பாருங்கள், நெகேமியா லைஃப்பை பாருங்கள், தானியல் லைஃப்பை பாருங்கள். இவங்கெல்லாம் இந்த அரண்மனை, சொகுசு, பதவி இதெல்லாம் பெருசுப்படுத்தாதவங்க. அவங்கள வச்சு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் ஆண்டவர் சாதிச்சார். அதனால் இந்த சொகுசு, சுயம், உலகம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஏசுரத்தஞ்சயம். பிசாசே அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்குன்ட்டு ரொம்ப வேகமாக வேலை செய்கிறானா. ஆனால் ரொம்ப கொஞ்ச காலம்தான் இருக்குது. விட வேண்டிய சொகுசெல்லாம் விட்டுட்டு வெளியில் வருவோம். என்ன பேச்ச காணும்? 430 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தது ஒரு விதம். அந்த அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்ய வேண்டிய மோசே 40 வருஷம் சிப்போராளுக்கும், பிள்ளைகளுக்கும், மாமனாருக்கும், வீட்டுக்கும், ஆட்டுக்கும், தொழிலுக்கும், வருமானத்துக்கும் அடிமைப்பட்டு கிடந்தது இன்னொரு விதம். எதிர்பார்க்கல. இல்லை சொல்லுங்க. அப்போ மோசம் அடிமைப்பட்டு கிடந்தாருன்றீங்களா?
அப்படி ஆவியானவர் சொல்றாரு, ஏலே 30 லட்சம் மக்களை விடுதலையாக்க வேண்டிய நீ, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டிய நீ, 40 வருஷமா இங்கே நீ அடிமைப்பட்டு கிடக்க. பொண்டாட்டி 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 பொண்டாட்டி, சிப்போரால் டார்லிங் லவ் யூ, சிப்போரால் சிப்போரால் ஆஹா உன்னை சுற்றி சுற்றி வருவேன், அல்லேலூயா. மனம் சுற்றி சுற்றி வருதே தானா, அல்லேலூயா சொல்லுங்க. 2 பிள்ளைங்க, ஆத்தாடி 3க்கு முயற்சி பண்ணுவோமா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அப்புறம் மாமனார் வீடு, அவர் கொடுத்த ஆடு, அவர் கொடுத்த மாடு, அது போடுற சாணி, அல்லேலூயா சொல்லுங்க. அதில் கிடைக்கிற பணம், சாப்பாடு, அப்படியே. இப்போது எகிப்தை பற்றின சிந்தனை இல்லை, தரிசனத்தை பற்றின பாரம் இல்லை. ஆண்டவரே வந்து பேசினா கூட வேற ஆளை பாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு டேஸு, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அது என்னன்னு சொல்லிடுவோம், கொலஸ்ட்ரால், அல்லேலூயா சொல்லுங்க, கொழுப்பு. ஆமாண்ணா, நான் வந்து பேசுகிறேன் உன்ட்ட, நீ என்கிட்ட எதிர்த்து பேசுகிற அளவுக்கு உனக்கு கொழுப்பு. அப்போ அவன் அடிமைத்தனத்தில் கிடக்கிறான்ற, அதை விட மோசமான அடிமைத்தனத்தில் மோசே நீ கிடக்க. வெளியில் வா, நீ வெளில வந்தால் தான் அலங்கம் கட்டப்படும். அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆவாங்க. அரண்மனையின் ஆதாயத்தை விட்டு வெளியே ஆண்டவருடைய எருசலேமுக்கு வா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமெனா. நெகேமியா எருசலேமுக்கு வந்துட்டா போதும், என் பாயிண்ட் முடியுது, தோத்துறான். நெகேமியா எருசலேமுக்கு வந்துட்டா போதும், எல்லாம் நடக்கும். எருசலேமுக்கு வந்துட்டா போதும், எல்லாம் நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே சொல்கிறாங்களான்னு பாருங்க, சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கப்பா, மற்றவங்கள அடுத்த உபாஜம் வரைக்கும், அடுத்த இரவு ஜபம் வரைக்கும் விடாதீங்கப்பா, தோத்துறான். ஆமாம். எலும்பி எருசலேமுக்கு வா, எல்லாம் நல்லா நடக்கும், எல்லாம் கைகூடி வரும். நெகேமியா எருசலேமுக்கு வந்தான் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நடக்குதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த இரவு நேரம் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். எருசலேம் அவர் சமூகம், அவர் ஆலயம், அவர் பிரசன்னம், சபை தரிசனம், சபையின் உறவு, தோத்திரம், இதோடு ஐக்கியப்பட கரம் கோர்க்க, தோத்திரம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நெகேமியாவுக்குள் இருந்த ஒரு ஜெப ஆவி இன்றைக்கு நம்மை நிரப்பட்டும், நம்மை நிரப்பட்டும். தோத்திரம் தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோகத்தின் தேவன் எல்லாத்தையும் கைகூடி வர பண்ண போறார், எல்லாத்தையும் கைகூடி வர பண்ண போறாரு. சகலமும் கைகூடி வரப்போகுது, சகலமும் கைகூடி வரப்போகுது. ஆத்துமா விரும்பின எல்லாத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ண போறாரு. அரசனையே அசைக்க போறாரு, ராஜ்யத்தை அசைக்க போறாரு, அகிலத்தை அசைக்க போறாரு, சகலத்தையும் அசைக்க போறாரு. அனுகூல கதவுகளை திறக்க போறாரு, அனுகூல கதவுகளை திறக்க போறாரு. ஓ, அச்சுறுத்துகிற கூட்டத்தை வெட்கப்படுத்த போறாரு, பகைவர்களை வெட்கப்படுத்த போறாரு. நம்ம ஜெபம் பராக்கிரமம் செய்யும், நம்ம ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், நம்முடைய ஜெபம் எழுப்புதலை கொண்டு வரும், நம்முடைய ஜெபம் அலங்கத்தை எழுப்பும், அலங்கத்தை எழுப்பும். பாரம் இல்லாத ஒரு கூட்டமா இருந்துராதீங்க, பாரப்படுகிற ஒரு நெகேமியாவா மாறுங்க. பாரமுள்ள நெகேமியாவோட தோள் கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நெகேமியாவின் ஆவினால என்ன நிரப்பும் அப்படின்னு வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? நெகேமியாவின் ஆவினால் என்னை நிரப்பும், என்னை ஒரு நெகேமியாவாக மாற்றும் ஆண்டவரே. ஷாக்கா ராபா தாலா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, தேவ அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஜெப மேகம் ஒரு விசை நம்மை பற்றி பிடிக்கிறது. ஆமென் ஆமென். ஒரு மன்றாட்டு ஜெபம், நெகேமியாவுக்குள் இருந்த ஒரு மன்றாட்டு ஜெபம், மனதுக்குள்ளே தோத்திரம் 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 மணித்துளிகள் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி. ஆமென். என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆமென். மகிமையான உறவிலே, உம்மோடு உறவிலே ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. நெகேமியாவுக்குள் இருந்த ஒரு ஜெபம், ஜெப ஆவி இப்பொழுது 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 சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள், வயது முதிர்ந்த எல்லா தாய் தகப்பன் சகலர் மேலும் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். எங்க சபையே ஒரு நெகேமியாவா மாறட்டும், எங்க குடும்பம் ஒரு நெகேமியாவா மாறட்டும். ஆமென் ஆமென். நெகேமியா எழும்புனா போதும்,
போதும். நெகேமியா எருசலேமுக்கு வந்தா போதும், அலங்கம் எழும்பும், தேவ திட்டம் நிறைவேறும். கர்த்தர் அப்படி எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. அபிஷேகம் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. அக்னி எங்க மேல விழுகிறதற்காக நன்றி. அக்னி எங்க மேல விழுகிறதற்காக நன்றி. ஒரு ஜெப மேகம் எங்கள் மேல நிழலிடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கான எல்லா காரியத்தையும் நீர் கைகூடி வர பண்ணுவீராக. சொன்ன வார்த்தைகள் சகலமும் மகிமையாய் நிறைவேறுவதாக. எங்கள் ஊழியங்கள், எங்கள் சபை, எங்கள் மக்கள், எங்கள் தரிசனங்கள் சகலரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்துவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.